எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? அண்ட் தென் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேடா, இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஆக்சுவலி போன வாட்டி ஜங்குக் ஒன் ஷாட் தான் போட்டிருந்தேன். இந்த வாட்டி ஜங்குக் ஒன் ஷாட். ஸோ யாரும் வந்து டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். பிகாஸ் லாஸ்ட் ஒன் ஷாட்டில் நான் ரொம்ப சேட் எண்டிங் வச்சிட்டேன். ஸோ அதனால தான் அதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் ரொமான்ஸ், காமெடி எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் ஹெட்ஃபோன் எடுத்து வேவ் பண்ணிக்கோங்க. தென் பிடிச்சிருந்தா கேளுங்க. தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. ஸோ உங்களோட கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாருக்கு ஒன் ஷாட் போடலான்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்ககிட்ட ஸ்டோரிஸ் இருந்தால் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து எதனா ஸ்டோரி போடுறேன். அவ்வளோதான்டா. தென் ஓகேடா, இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ ஜேகேவை பற்றி, உங்களை பற்றி. ஸோ ஜேகே வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ அவரோட கேரக்டர் பார்த்தோன்னா கொஞ்சம் ரூடு அண்ட் தென் ரொம்ப பொசசிவாக இருப்பார். அதே சைடு உங்களை பார்க்கலாம், நீங்கள் கொஞ்சம் சைல்டிஷாக இருப்பீங்க. ஸோ ரொம்ப க்யூட். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஜேகே வந்து மொறை பையன். உங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன் தான் வந்து ஜேகே. ஸோ ஓகே. அப்புறம் இன்னொன்று வந்து உங்களோட ஏஜ் வந்து 18, ஜேகேயோட ஏஜ் வந்து 28. இதுவே போதும்டா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டில் தான். ஸோ அப்படியே கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் தாத்தா பாட்டியோட 60வது கல்யாணம். ஸோ எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல நீங்களும் பாட்டு போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செம்ம டான்ஸ் பண்ணிருக்கீங்க. செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு அந்த மொமெண்ட். இப்போ நீங்கள் ஓடி போய் உங்கள் தாத்தா கிட்ட, தாத்தா தாத்தா என்ன வயன் தாத்தா, எப்போ மாமா வருவாங்க? நீங்கள் சொன்னீங்க தானே மாமா வராங்கன்னு சொன்னாங்க, அத்தையும் வருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, எப்போ வருவாங்க? வந்துடுறேன் தான் சொன்னாங்க, ஏன்னா ஆளை காணோம். வெயிட் பண்ணு, வந்துடுவாங்களா? அதெல்லாம் வந்துடுவாங்க, நீ எதுவும் இது பண்ணாத. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோண்ணா. சரி தாத்தா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் தாத்தா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. பாட்டியை இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, எப்படி? அடி கழுத ஓடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா துரத்தி விடுறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ உங்கள் அப்பா இப்போ வெளியே வராரு. ஸோ வந்து பார்த்தா உங்கள் அத்தை அண்ட் தென் ஜங்குக் 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அப்பாவுக்குன்னா வருது கோவம். அவர்னா, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அண்ணா என்ன அண்ணா மண்ணு மயிருன்ட்டு, அன்றைக்கி எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனதானே, இப்போ எதுக்கு இங்கே வந்த? அண்ணா அது அன்றைக்கி நான் பண்ணது தப்பு தாண்ணா. அண்ணா இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வேணும்னு சொல்லி வந்திருக்கேன். என்னையும் பிள்ளையும் ஏற்றுக்கோங்கண்ணா. நான் ரொம்ப வருஷமும் தனியாகவே இருந்துட்டேன். என் ஒரு பையனை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் எல்லோரும் வேணும்னு நினைக்கிறேன். என்னை ஏற்றுக்கோண்ணா. உன்னெல்லாம் எதுக்கு ஏற்றுக்கிடும்? அன்றைக்கி எல்லோரும் முன்னாடி அங்கே தலை குனியை வச்சுட்டு தானே போனேன், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இதே சைடு உங்கள் தாத்தா பாட்டி நீங்கள் எல்லாருமே வெளியே வரீங்க. ஸோ வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் போய்ட்டு அப்பாட்டா, அப்பா எதுக்குப்பா அப்படி கத்துறீங்க? பாவம் பார்த்தா. நீ வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்? முதல்ல தள்ளி நில்லு, பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கத்தி விட்டுறாரு. இந்த பக்கம் உங்கள் தாத்தானா, டே என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி கத்திட்டு இருக்கா? பா பார்த்தீங்களா எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே வந்திருக்கா? யாருமே வேணான்னு சொல்லி தானே அவன் கூட போனா. இப்போ அவனும் செத்து போயிட்டான். ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தேடி வந்திருக்கா பார்த்தீங்களா? டே ஏற்கனவே என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டாடா, நம்மளை தேடி வந்திருக்கா, நம்ம பார்த்துக்கணும்டா. என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சிடா. தங்கச்சி வயிறெல்லாம் அன்னைக்கே செத்து போச்சு. இவ்வளோ வெளியே போக சொல்லுங்கப்பா, இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்திட்டு இருக்காரு. சரி ஜங்குக்னா, ஆமா எனக்கு புரியுது உங்கள் வலி என்னன்னு. ஆனால் அம்மாவோட சந்தோஷமாலாம் இல்லை. உங்ககிட்ட பேச முடியாமல், தாத்தா கிட்ட பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவளை புரிஞ்சுக்கோங்க மாமா. அம்மா பண்ண தப்பு தான், நான் கூட மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இப்படி அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுலாம் நல்லா இல்லை மாமா. டே நீ யார்டா என்ன மாமான்னு சொல்ல? அவளே தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ என்னடா மயிர் என்ன மாமான்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்திட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து உங்கள் தாத்தானா, டே போதும்டா, எதுக்குடா அவன்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா? பா அவளையும் பிடிக்கல அவளையும் பிடிக்கல, 2 பேரையும் வெளியே போக சொல்கிறீங்களா, இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே போவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு உங்கள் தாத்தாக்கு அப்படியே அட்டாக் வந்துடுது. அவர்னா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துடுறாரு. அப்போ நீங்கண்ணா, தாத்தா 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 என்ன ஆச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி இப்போ எல்லாருமே உங்கள் தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. உங்கள் அம்மானா செம்மையாக அழுதுட்டுருக்காங்க. அதே மாதிரி உங்கள் அப்பா அண்ட் தென் உங்கள் அத்தை
உங்கள் அத்தைலாம் அவங்களே திட்டிக்கிறாங்க. நான் வராமலே இருந்திருக்கலாம். என்னால தான் என் அப்பாவுக்கு இப்படி ஆயிப்போச்சு. ஜங்கு, நீ சொன்னது கரெக்டு தான்டா. என்னால தான்டா எங்கள் அப்பாவுக்கு எப்படி ஆயிப்போச்சு. மா, என்ன பேசிட்டு இருக்க? உன்னை நான் வர வேணான்னு சொன்னதுக்கு அவங்க எல்லாம் உன்னை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வர வேணான்னு சொன்னேன். நீ என்னம்மா அப்படி உன்னை ப்ளேம் பண்ணிருக்கா? பாரு, அவருக்கு மாமா அப்படி உன்னை பேசுவோம் தான் அவருக்கு அது மாதிரி ஆச்சு. நீ எல்லாம் எதுவும் காரணம் கிடையாது. சும்மா உன்னை இதை போட்டு ப்ளேம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் உங்கள் அத்தைக்கு நான் அழுக வந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் அத்தை வேற அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பேசுனே தெரியல. அவங்க அம்மாவை காம் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இப்போ டாக்டர் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே உங்கள் அப்பாவுக்கும் சரி, அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போய் கேட்குறாங்க, என்னாச்சு, எப்போ நல்லா இருக்கார்ல, நான் அவரை பார்க்கலாம்ல. இல்லை, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், யாருன்னா பேசணுன்னா போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ அவங்க அப்பா தான், நான் போய் பேசுகிறேன், அப்பாவை நான் தானே கஷ்டப்படுத்தினேன், நானே போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் உள்ளே வராரு. உங்கள் தாத்தா அப்படியே படுத்திருக்காரு, அப்படியே கண்ணை திறந்துட்டு தான். ஸோ அவர்கிட்ட வந்துட்டு, பா என்னை மன்னிச்சிருப்பா, எல்லாம் என்னால தானேப்பா உனக்கு இப்படி ஆச்சு. ஏன்டா அப்படி சொல்கிற? ஒன்றும் ஒன்னாலலாம் ஆகலை, எனக்கும் வயசாகுதுலடா. சொல்லு, எத்தனை நாள் தான் நானும் உங்கள் கூட இருக்க போகிறேன்? பா அப்பெல்லாம் எதுவும் பேசாதப்பா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ப்பா. எனக்கு தெரியும்டா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்க, எல்லாமே தெரியுது. ஆனால் ஏன்டா அப்பா உன்னை சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றா? பா இப்போ நீ சொல்லு, உனக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லுப்பா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், சொல்லுப்பா. இப்போ என்ன தங்கச்சியே நம்ம குடும்பத்தோட சேர்த்துக்கணுமா? சேர்த்துக்கிறேன். அவகிட்ட பேசணுமா? நான் பேசுகிறேன்ப்பா. ஆனால் நீ மட்டும் நல்லா இருந்தா போதும்ப்பா. நீ இருக்கணும்ப்பா, என் பொண்ணு கல்யாணத்தெல்லாம் பார்க்கணும், அப்புறம் என் பேர பசங்களெல்லாம் நீ பார்க்கணும்ப்பா. பார்க்கணும் தான்டா, எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஆசையாக தான்டா இருக்குது பேர குழந்தைங்களாம் பார்க்கணுன்னு. ஆனால் அது முடியுமாடா? பா என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியும், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா. இங்கே பாருப்பா, உன் தங்கச்சி அவள் முடிவெடுத்ததுனால தான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனான். நல்லா தான் இருந்தா, ஆனால் அவள் கெட்ட நேரமோ என்னமோ அவன் புருஷன் இறந்துட்டான். அப்போதுலேருந்தே அவளை நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் நம்ம கோவத்தால் அவளை தள்ளியே வச்சு தனியாகவே வாழ்ந்துட்டாடா. ஆனால் அவள் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காடா. அவள் பிள்ளை ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான். அந்த அளவுக்கு என் பொண்ணுக்கு திறமை இருந்து ஒரு பிள்ளைய நல்லா வளர்த்துட்டா. கடைசி வரையும் அவள் தனியாகவே இருந்துருவாளோ எனக்கு பயமாக இருக்குடா. அவள் தாண்டா உனக்கு இருக்கா, தயவு செஞ்சு அவளை தனியாக விட்டுறாதடா. பாவண்டா, அவ நம்ம வீட்டோட செல்ல பொண்ணுடா. உனக்கு தெரியும் தானே அப்பாவுக்கு அவன் மேலே எவ்வளோ உயிருன்னு, அதே மாதிரி உனக்கு அவன் மேலே அவ்வளோ உயிருன்னு எனக்கு தெரியும்டா. அவள் சொந்தம் உன்னோடைய முடிஞ்சு போயிடக்கூடாதுடா. அவள் சொந்தம் நமக்கு நீளணும்டா. அதுக்கு ஒரே வழி, நம்ம பையனை ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உங்க அப்பாவுக்காக இது பண்ண மாட்டியாடா? உன் அப்பா உங்க கால கூட விழுகிறேன்டா, இது உன் கடைசி ஆசை கூட நினைச்சுக்கோடா அப்படின்ட்டு உங்க தாத்தா அலவுறாரு. உங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டு நிக்கிறாரு. ஒன்னு தண்டா கேக்குறேன், வேணா உன் கால கூட விழுகுவா அவ பண்ண தப்புக்கு. பா என்னப்பா பண்றீங்க? வயன் உங்க பேத்திப்பா, உங்களுக்கு உரிமை இல்லையா அவளுக்கு யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ட்டு? அவ உங்க பேத்திப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் யாருக்கும் என் பொண்ணை கொடுக்க போறேன்? என் சொந்த தங்கச்சி பையனுக்கு கொடுக்க போறேன். இதுல என்ன இருக்கு? நான் எப்படி, அவன் தானே முறை பையன், ஒயினை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன். எனக்கு பிரச்சனை தான் இல்லப்பா. எனக்கு கோவம் இருந்தது தான் தங்கச்சி மேல. அன்னைக்கு ஒரு வார்த்தை அண்ணன்கிட்ட சொல்லியிருந்தா நானே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன். ஆனா எதுவுமே சொல்லாம ஓடி போயிட்டால, அந்த ஒரு கோவம் தான்ப்பா. மற்றபடி எனக்கு அவன் மேல வெறுப்புலாம் இல்லப்பா. நீங்க சொல்லாட்டியும் நான் அவனுக்கு தான்ப்பா கட்டி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொல்றாரு. இதை சொன்னோடனே உங்க தாத்தாக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அவரு இப்போ உங்க அம்மாவை வர சொல்றாரு, தட் மீன்ஸ் ஜேகேவோட அம்மா வர சொல்றாரு. ஸோ உங்க அப்பாவை போய் கூப்பிடுறாரு. அவங்களும் வந்துட்டு, நான் எல்லாமே என்னால தானே ஆச்சு அப்பாவுக்கு. இங்க பாரு தங்கச்சி, அதெல்லாம் உன்னால ஒன்றும் கிடையாது. அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு, நீ அதுக்கு சம்மந்தம் சொல்லுவியா?
அண்ணா என்ன விஷயமா இருந்தாலும் சரிண்ணா, நான் சம்மந்தம் சொல்றேன். அப்பாவை இனிமே பார்க்க வரக்கூடாதா? அது கூட நான் இருந்துடுறேண்ணா. ஆனா அப்பா சந்தோஷமா நல்லபடியா இருந்தா போதும்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கச்சி, அது அப்பாவே சொல்லுவாரு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. ஸோ உங்க அத்தையும் உங்க அப்பாவையும் பார்க்குறாரு உங்க தாத்தா. இங்க பாருமா, அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதுக்கு நீ பணிவியா? பா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஓகே தான்ப்பா சொல்லுவேன். சொல்லுங்க என்ன முடிவுப்பா? பையன் இருக்காலம்மா, உன் பையன் ஜங்குக்கு கட்டி கொடுப்பியா பா? இல்ல உனக்கு பிடிக்கலையாம்மா? ஐப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க கூட சேர்ந்துட மாட்டேன்னா நம்ம குடும்பம் மலையபடி ஒன்றும் ஆயிடாத. நான் எவ்வளோ ஏங்கிட்டு இருந்தேன். அது இப்ப நடக்கிறப்ப நான் எப்படிப்பா வேணாம் சொல்லுவேன்? என் அண்ணன் பொண்ணுதான் என் வீட்டு மருமக, நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுன, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். எனக்கும் சந்தோஷம்தாம்மா. அப்பா எடுத்த முடிவுல எனக்கு முழு சம்மதம். என் பொண்ணை உன் பையனுக்கு நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 அப்பா அம்மாவும் முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ உங்களை பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் தாத்தா உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போறீங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே. ஸோ அவர்கிட்ட போயிட்டு, ஏன் தாத்தா அப்படி பண்ண? எதுக்கு அப்பா சொன்னது கேட்டு எதுக்கு இப்படி அதிர்ச்சி ஹார்ட் அட்டாக் ஆன? சொல்லு தாத்தா, எப்படி அந்த இந்த குடும்பத்தை நான் ஒன்று சேர்த்து வச்சிருப்போம்ல, சொல்லு. இங்க பாரு வையன், இதெல்லாம் ஆக்டிங். தாத்தா என்ன சொல்ற? அப்போ உனக்கு உண்மையான ஹார்ட் அட்டாக் வரலையா? இப்போ டாக்டர் வந்து சொன்னாரு நீ கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னா. அதெல்லாம் ஜஸ்ட் ஆக்டிங், நான் தான் சொல்ல சொன்னேன். என்ன தாத்தா சொல்ற? ஆமா, நான் தான் சொல்ல சொன்னேன். தாத்தா புரியல. அது உங்க அப்பங்காரனும் சரி, அதே மாதிரி அவன் எப்பயும் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் பேசுகிற பேச்சிலே தெரிஞ்சுது உன்னை கட்டி கொடுக்கவும் ஒத்துக்க மாட்டான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்ந்துட்டேன். ஆனால் தாத்தா என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. நான் சொல்லியிருந்தா நீ ஒழுங்காக நடிச்சிருப்பியா? சொல்லு. தெரியாதனால தானே நீ அழுதுகிட்டே இருந்த. ஆமாம். அப்போ நான் தான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா? நீ தான் உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற. உனக்கும் மாமனுக்கு தான் கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்தில். என்ன சொல்கிறீங்க? இன்னும் 1 வீக்கில் எனக்கு மேரேஜா? ஆமாம், ஏன்னா நான் தான் சொன்னேன் ஒரு வாரத்தில் நான் சாகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிருடான்ட்டு. தாத்தா உனக்கு எதுவும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு என்ன ஆக போகுது? என் பேத்தியோட பசங்களை பார்க்காம நான் எப்படி கண்ண மூடுவேன்? தாத்தா அப்படிலாம் சொல்லாதான், நீ ரொம்ப நாள் இருக்கணும். எப்படியோ நம்ம ஃபேமிலி இப்பெல்லாம் ஒன்று சேர போகிறாங்களா? ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் வயன். நீ கூட உங்கள் அப்பா மேலே பாசத்தினால உங்கள் அத்தையை வெறுத்துடுவேன்னு பார்த்தேன். தாத்தா அதெல்லாம் கிடையாது. அத்தா அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாழணும்னு நினச்சாங்க, அது அவங்களோட விருப்பம். அப்பா பண்ணது தப்பு தானா? அத்தைக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ண பார்த்தாரு. இதில் அப்பா மேலே தான் தப்பு. நான் எதுக்கு தாத்தா அப்பா மேலே கோப்பட போகிறேன்? அதே மாதிரி எனக்கு அத்தையை ரொம்ப பிடிக்கும். அதை விட என்னம்மா, எனக்கு ஜங்கு மாமாவே பிடிக்கும். அதான். சரி, அவன் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் ஃபுல்லாக அவங்க அம்மாவோட தான் வளர்ந்தான். அவன் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்கிறேன், உங்கள் அத்தையை ஜங்குக்கை நல்லா தான் வளர்த்துருப்பான். ஏன்னா அவன் அவங்க அம்மாவை திட்டினப்ப அவன் அந்த பேச்சு பேசினான். அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், என் பொண்ணு அவன் பையனை நல்லா தான் வளர்த்துருக்கான். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜங்குக்கு அவனை நல்லாவே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா அப்படியே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ அப்படி தான் அந்த ஹாஸ்பிட்டல் சீன் போயிருக்கோம். இந்த பக்கம் ஜங்குக் சைடு பார்க்கலாம். ஸோ ஜங்குக்னா, மா என்ன பேசுகிறா? இந்த பொண்ணோட எனக்கு கல்யாணமா? ஆமாம், பையனோட தான் கல்யாணம். என்னடா, என்ன உனக்கு பிரச்சனை? என் அண்ணன் பொண்ணுடா. இங்கே பாரு, அவள் தான் என் வீட்டு மருமக. நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு அவளுக்கு கல்யாணம். மா என்ன பேசிகிட்டு இருக்கா? ஒரு வாரத்துலையா? எனக்கு அட்லீஸ்ட் 2 மாதம்னாச்சும் டைம் வேணும். என்னடா டைம் வேணும்? அதெல்லாம் கிடையாது, டைம்லாம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை. அவர் கடைசியாக உங்கள் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் நாங்கள் முடிவு பண்ணோம், இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன்னா சொல்லிக்கோ, சரியா? மா என்ன பேசிகிட்டு இருக்கா? இவர் எனக்கு டைம் வேணும். உடனேலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அவளை புரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு புரிஞ்சுக்கோடா. லூஸ் மாதிரி பேசாதம்மா. எப்படிம்மா?
டேய் இங்க பாரு, கல்யாணம் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் தனி குடுத்தனம் தான் இருக்க போறீங்க. அப்பா அவளை பத்தி புரிஞ்சுக்கோ. அவளை பார்த்தாலே தெரியுது நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா. ஒழுங்கு மரியாதை அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் முடிவு பண்ணிட்டேன். நீ தானே சொன்னா அம்மா நீ எந்த முடிவு எடுத்தா நான் எதிர்ப்பா இருக்க மாட்டேன்ட்டு. இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா? மா அதுக்காக இது என் கல்யாணமா? கல்யாணம்னா யாரா எவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்? என் அண்ணன் பொண்ணு தானே. மாமா அண்ணன் பொண்ணா இருந்தாலும் நான் அவளை புரிஞ்சுக்க வேணாமா? அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா உட்காந்து பேசி என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இப்போ உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண நாங்க முடிவு பண்ணிட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா பேசிட்டு போயிடுறாங்க. ஜங்குக்குனா ஒண்ணுமே புரியல. என்னடா இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது. ஸோ ஆஃப்டர் அப்படியே தான் ஒரு வாரம் போயிருக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆக போகிற நாள். ஸோ உங்களை இங்கே ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பட்டு சாரிலாம் கட்டி விட்டு தலை நிறைய அந்த பூவெல்லாம் வச்சு, அப்புறம் கழுத்து நிறைய செயின், அப்புறம் கம்பல் ஜுமுக்கா, அண்ட் தென் சின்னதாக ஒரு பொட்டு, லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக்கு, கை நிறைய வளையல். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் செம்ம அழகாக க்யூட்டாக அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் கழுத்தில் மாலையை போட்டு விட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்களை மணமடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜங்குக் பார்க்கணுமே. ஸோ ஜங்குக் ஒரு வேஷ்டி சட்டை போட்டு கழுத்தில் ஒரு கோல்டு செயின், அப்புறம் கையில் ஒரு கோல்டு வாட்ச், அப்புறம் காப்பு போட்டு செம்ம அழகாக இருக்கான். அவ்வளோ மேன்லியாக இருக்கான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வயன் நீ கொடுத்து வச்சவ தாண்டி, உன் மாமாவை பாரு அப்படியே பால்கோவா மாதிரி இருக்காருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட சொல்லிட்டு வராங்க. நீங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஜங்குங்க பார்க்குறான், நீங்கள் பார்க்க செம்ம அழகாகவே இருக்கீங்க. ஆனால் அவன் எதுவுமே பேசிக்கல. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ தாலியா எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே தாலியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்போ ஐயர் ஜங்கு கிட்ட தாலி எடுத்து கொடுக்குறாரு. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மானா காதுகிட்ட வந்து டேய் தாலியை வாங்கடா, டைம் ஆகுதுல அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் அப்படியே தாலியை வாங்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். தென் அந்த தாலியை அப்படியே உங்கள் கழுத்தில் கட்டுறான். ஸோ எல்லாருமே அப்படியே மேலே அச்சதையை தூவுறாங்க. அண்ட் தென் உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஆக்சுவலி இனிமேலேருந்து நீங்கள் ஜங்குக்கோட ஒய்ஃப் ஆகிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த குங்குமத்தை எடுத்து அவங்க நெத்திலையும் வச்சுட்டு அப்படியே உங்கள் தாலிலையும் வைக்கிறான். ஸோ அப்படியே அந்த மொமெண்ட் ரொம்ப அழகாக போகுது. அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேருமே அந்த அக்னியை சுற்றி வரீங்க. அக்னியை சுற்றி வந்ததுக்கப்புறமா ஜங்குக் அப்படியே உங்கள் காலில் மெட்டி போட்டு விடுறான். அண்ட் தென் அதுக்கப்புறமா நீங்கள் எல்லார்கிட்டேயும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறீங்க. எல்லாருமே உங்களை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை ஹக் பண்ணி அழுகுறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களோட ஒரே பொண்ணு. ஸோ அவங்களுக்காக கஷ்டமாக இருக்குது. வயன் சந்தோஷமாக இருக்கணும்டா, சரியா? அப்பா அம்மா நினச்சி எனக்கு ஆளக்கூடாது. அப்பப்போ உன்னை பார்க்க வரோன்னா ஊரில் திருவிழானா இங்கே வந்துடணும், சரியா? கண்டிப்பாக அம்மா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தானே தங்கம், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எதனா பிரச்சனைனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுண்ணா. தம்பி, அவள் சின்ன பொண்ணு, அவள் எதனா பண்ணா பெருசாக எதுவும் எடுத்துக்காதீங்க, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லாத்தா நான் நல்லா பார்த்துப்பேன், எங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு தங்கக்கும் சொல்லியிருப்பான். அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ நைட் டைம் உங்களை நல்லா அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கும் ஜங்குக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். அவங்க அம்மாலாம் உங்ககிட்ட நிறைய சொல்கிறாங்க. எங்கள் பார்வையன் சீக்கிரமாகவே அம்மாவை பாட்டி ஆக்கிடணும், சரியா? மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் புரிஞ்சு நடந்துக்கணும். எங்கள் அப்பா கிட்ட எதிர்த்து பேசுகிற மாதிரி அவர்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாது. அவர் எது சொன்னாலும் நல்லதுக்காக தான் இருக்கும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. இது பக்கம் உங்கள் அத்தைண்ணா என்ன பேசிகிட்டு இருக்கா? இங்கே பாரு வயன், உனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படியே இரு, சரியா? அவனை பார்த்துலாம் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இங்கே பாரு, என் மருமக எதுக்கு என் பையனை பார்த்து பயப்படணும்? என் பையனை கொடூரமானவனா? இல்லை, அவன் மரியாதை கொடுக்கறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு. மாமான்னு சொல்லு, இல்லை ஜங்குக்குன்னு சொல்லு, அது உன்னோட விஷயம், சரியா? நீ வேற ஏன், அவள் எப்படியோ அப்படி தான் சொல்ல போகிறா, அதை எதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ நீங்கள் ஜங்குக்கு இருக்கிற அந்த ரூமுக்கு தான் வரீங்க. ஸோ டோரை நாக் பண்ணுறீங்க. பார்த்தா டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓ, எனக்கு முன்னாடியே வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் சொம்பை வச்சுட்டு
இப்போ பார்க்குறீங்க, பார்த்தா ஜங்குக்க காணோம். மாமா, மாமா எங்கே இருக்கீங்க? மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. பார்த்தா ஜங்குக் பால்கனி நின்றுட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் போயிட்டு அ மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அவன் டர்ன் பண்ணிட்டு அந்த சிகரெட்டை இது பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். அ என்ன சொல்லு? அ என்ன பண்ணிருக்கீங்க? அ உள்ள வரலையா? அ நீ போய் தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. ஏன்? என்னாச்சு? அ என்ன பிரச்சனையா? பிரச்சனைலாம் கிடையாது. எனக்கு தூக்கம் வரல. நீ போய் தூங்கு. மாமா எதா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? உண்மையா சொல்லுங்க மாமா. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஏய், விருப்பம் இல்லலாம் இல்ல கிடையாதுடி. நம்ம 2 பேரும் புரிஞ்சுக்காமலே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்ல. அதான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உன்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆ, இப்ப பேசலாம் வாங்க. இல்ல கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் தனியா விடுண்ணா. நானே வந்து பேசுறேன். எனக்கு ஏதோ எல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு நடந்த மாரியே இருக்குடி. கொஞ்சம் கூட மூச்சு விடாத மாரி இருக்குது. அதான் சொல்றேன். கொஞ்ச நாள் நம்ம பேசலாம், வைக்கலாம். ஆனா இதெல்லாம் வேணாம் நமக்குள்ள. எது? அதான் இந்த ஃபர்ஸ்ட் நைட். இது வேணாம். நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் பத்தி யோசிக்கலாம்ண்ணா. அப்படின்னு சொன்னோனே நீங்கன்னா நிறைய கனவுகள் கண்டுட்டு வந்திருப்பீங்க. ஆனா இது எதுவுமே இல்லாத மாதிரி புஸ்ஸு ஆயிப்போச்சு. நீங்கன்னா மாமா இல்லை வையன், எனக்கும் புரியுது. உனக்கும் சின்ன வயசு. கொஞ்சம் நீயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்ல. அதுக்குள்ளே குழந்த கிழந்தன்னா கஷ்டமாயிடும்ல உனக்கு. ஆ, நீ வேறு காலேஜ் வேறு படிக்கணும், நிறையெல்லாம் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் தயாரானதுக்கப்புறமா அப்புறமா இந்த குழந்த பெற்றுக்கிறது, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலான்னா. ஆ, எனக்கு தெரியும் நீ புரிஞ்சு பண்ணு அப்படின்னு அவன் சொன்னோம். நீ உங்களால் எதுவும் பேச முடியல. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி மாமா நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ போய் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ வரான். வந்து பெட்டில் படுப்பான்னு பார்த்தா கீழே படுக்கிறான். நீங்கண்ணா மாமா பெட்லேயே படுக்கலாம்ல? இல்லை இல்லை, இனிமேல் நம்ம எப்படி தனியாகவே படுத்துக்கலாம். நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துக்கோ. ஏன்னா ஏன் மேலே படுத்தா என்ன? அதான் வானான்றல்ல, கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே படுத்துட்டான். நீங்கன்னா கடுப்பாட்டு அப்படியே படுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படிதான் மறுநாள் காலையில் ஆயிருக்கும். ஸோ இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சரி பார்த்தா ஜங்குக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வரான். உங்கள் அம்மா அப்பாவுக்கு தென் ஜங்கு கூட அம்மாக்கெல்லாம் ஆச்சரியமாக போயிடுச்சு. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டிங்களா? வாயின்னு தூங்கிட்டு இருக்காளா என்ன? ஆமாம் மாமா, நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினோம். அதான் அப்படின்னு ஒன்று உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆனால் ஜங்கு கூட அம்மாவுக்கு மட்டும் டவுட் வருது. ஸோ அவங்கண்ணா ஜங்கு என் கூட வா. என்னம்மா? டேய், நைட்டு உண்மையிலே லேட்டாக தான் தூங்குறீங்களா? ஆமாம், லேட்டாக தான் தூங்கினோம். ஏன் கேட்குறா? இல்லை, உங்களுக்குள்ள எல்லாம் நடந்துச்சா? மா என்ன பேசுகிறா? சொல்லுடா. எல்லாம் நடந்துச்சா? ஆ, நடந்துச்சு. வேணா உனக்கு டவுட்டாக இருந்தால் உன் மருமகிட்டே கேளு, அவள் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிட்டு போடுறான். ஜங்கு கூட அம்மாவால் நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்கவும் முடியல. ஏன்னா அவன் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் இப்போ குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்கள் அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்தோடனே உங்கள் அத்தை உங்கள் கையை கடகடன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அத்தை அத்தை என்ன அத்தை என்னாச்சு? இங்கே வா. உனக்கும் ஜங்குக்கும் நைட்டெல்லாம் நடந்துச்சா? அது அத்தை. சொல்லு வயன், நடந்துச்சா நடக்கலையா? ஆ, நடந்துச்சு அத்தை, அதெல்லாம் நடந்துச்சு. உண்மையாக தானே சொல்கிறா? உண்மையாக தான் அத்தை சொல்கிறேன், எல்லாம் நடந்துச்சு. சரி, எனக்கு இதுதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அப்படியே தான் அந்த 2 days போயிருக்கோம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக் தென் அவங்க அம்மா எல்லாருமே இப்போ ஜங்கு கூட வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. ஸோ அவங்க அம்மா உங்களை ஆரத்தி எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் ஃபர்தராக சில ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. தென் உங்கள் அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், நீயும் ஜங்குக்கும் இருமான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கன்னா அத்தை வேணாம். என்ன வயன் பேசிகிட்டு இருக்கா? இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, 2 பேரும் ஒன்றா இருக்க வேணாமா?
சரியா? மாமா கிட்ட உட்காந்து என்ன பேசணுமோ பேசு. அவன் தான் சொல்லிட்டே இருந்தானே, அவகிட்ட பேசணும், அவகிட்ட புரிஞ்சுக்கணுன்ட்டு. அத பண்ணு சரியா? ஆ அத்தை ஒரு 3 நாள்ல வந்துடுறேன் வீட்டுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உங்களுக்குனா என்ன பண்றேன்னே தெரியல. நீங்கன்னா இப்ப அப்படியே ரூம்குள்ள வரீங்க. ஜங்குக்கு அப்படியே உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னே தெரியல. அ அ மாமா என்னவன்? இல்ல உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்கிட்டயா? என்ன கேட்கணும்? அ நீங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா தானே இருக்கீங்க? ஆமா, அங்க தான் இருக்கிறேன். என்னப்பா? இல்ல உங்க காலேஜ்ல எனக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியுமா? எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் பிடிக்காது. உனக்கு டேலண்ட் இருந்தால் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி காலேஜில் ஜாயின் பண்ணு. நான் எதுக்கு சொல்லணும்? என்னம்மாம்மா அப்படி பேசுகிறீங்க? நான் உங்கள் ஒய்ஃப் தானே? என் ஒய்ஃபாக இருந்தாலும் ரூல்ஸ் தானே. உனக்காக ரூல்ஸை மாற்றிக்க முடியுமா? நீ எக்ஸாம் எழுதி டேலண்ட்டாக காலேஜுக்குள்ளே வா. இன்னும் 2 நாள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். உட்காந்து படிக்கிறேன்னா படி. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு ஜங்குக்கு மூஞ்சில் அடிச்சிட்டு மாதிரி பேசிட்டு போகிறான். எங்கண்ணா என்னவா எப்படி பேசுகிறான்? கொஞ்ச நாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல. நீ படின்னு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாச்சும் சொல்லலாம்ல. அது உன்னோட இஷ்டம், உன்னோட இது பண்ணிட்டு போ அப்படின்னு போகிறான். சரியான கல்லஞ்சனாக்காரனாக இருப்பான் போல. இவனை பிடிச்சி என் தலை கட்டி வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் அண்ணன் அந்த தாத்தா தான். மாமா நல்ல மாமா அந்த மாமான்னு சொன்னார். ஆனால் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்றான். சரியான ரூடு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அவனை திட்டிகிட்டே இருந்திருப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 நாள் அப்படி தான் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் போயிருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தைக்கிட்ட அப்புறம் ஜங்குக்கிட்டலாம் சொல்லிவிட்டு, ஸோ ஜங்குக்கெலாம் எதுவுமே கண்டிருக்க கூட மாட்டான். என்னமோ எழுது போன்னு சொல்லிட்டு தான் விட்டுருப்பான். ஆனால் உங்கள் அத்தை தான் உங்களுக்கு நல்லா ப்ளஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. நீ கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா எழுதுவேன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய காலேஜ். கண்டிப்பாக இந்த காலேஜில் நமக்கு சீட்டு கிடச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸாமும் நல்லா பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு வரீங்க. ஏன்னா ஈவினிங்குள்ளே ரிசல்ட்டு வந்துடும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் அத்தைனா எப்படி ஒயின் எக்ஸாம் பண்ண? நல்லா பண்ணியிருக்கேன். ஆனால் ஏதோ பயமாக இருக்கத்த. ஏதோ சொதப்பி வச்சிடணுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எதாக இருந்தாலும் ஜங்குக் பார்த்துப்பான். என்ன ஜங்குக் நீ பார்த்துப்ப தானே? மா நான் என்னம்மா வெப்பகேஷன் பண்ணுற மாதிரி பேசுகிறா? அதெல்லாம் வேறு ஸ்டாஃப் பண்ணுவாங்க. யார் பண்ணா என்னடா? அந்த காலேஜில் உனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களா? அவங்கக்கிட்ட சொல்லு சரியா? வாயினை எப்படின்னாச்சும் பாஸ் ஆக்க சொல்லு. சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மேலே போயிடுறான். இந்த பக்கம் நீங்கன்னா அதான் பயமாக இருக்குது. நீ எதுக்கு அதை பற்றி யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா அவனுக்கு எதனா பிடிச்சது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கன்னா ஃபோனோட நோட்டிஃபிகேஷனே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா மெயில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா டிங்குன்னு ஒரு சவுண்டு. அப்படியே ஃபோனை பதட்டமாக எடுக்கிறீங்க. என்ன வந்திருக்கும்? பயமாக இருக்கு. நான் பாஸ் ஆயிருப்பேனா இல்லை ஃபெயிலா? இல்லை பாஸ் தான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் பாஸ். அத்தைடா நீ மயன் என்னாச்சுடி? என்னாச்சு? அத்தை நான் பாஸ் ஆகிட்டேன் எக்ஸாமில். என்ன சொல்கிறேன்? ஆமாம் நான் பாஸ் ஆகிட்டேன். இனிமேல் நான் ஜங்குக் பாபாவோட காலேஜில் தான் படிக்க போகிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முதல்ல இரு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை நான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச போயிட்டாங்க. இதே சைடு நீங்கள் இப்போ ஜங்குக்கை தேடி வரீங்க. அவன் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்னடா அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, எப்படியும் நாளைக்கு நம்ம காலேஜ் போகிறோம் தானே? அப்பா சொன்னால் போதும், அப்பா அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அப்படியே விட்டுறீங்க. அண்ட் தென் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க காலேஜுக்கு என்ன மாதிரிலாம் போகணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க மெசேஜ் போட்டிருப்பாங்க நாளிலேருந்து வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பி போகணுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா ஜாலஜி படிக்க போகிறீங்க. ஸோ யூஜி பண்ணுறீங்க ஜாலஜி பண்ண போகிறீங்க. ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட்டெல்லாம் அதை பற்றியே யோசிச்சுட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ ஜங்குக்கை பார்த்தா உங்களுக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பி போயிருப்பான். ஒரு 7:30 மணிக்கெலாம். நீங்கள் அப்போ தான் எந்திரிக்கவே செஞ்சுருப்பீங்க. ஏன்னா நைட்டெல்லாம் லேட்டாக தான் தூங்கியிருப்பீங்க. அவங்க அத்தை தான் வந்து எழுப்புறாங்க. வயன் எந்திரி. அத்தா இன்னும் கொஞ்ச நேரம். என்னடி கொஞ்ச நேரம்? மணி 7:30 ஆகுது. 8 மணிக்கு காலேஜ். எவ்வளோ லேட்டாக போவா?
அம்மால. அதுவும் இல்லாம இந்த காலேஜ் வேற தூரமா வேற இருக்கு. மரியாதையா எந்திரி. ஆ சரி இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குளிக்க போறீங்க. அத்த, மாமா எங்க? அவன் அப்பவே கிளம்பி போயிட்டான். என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அப்படியே ஓடிட்டான். அவன் காலேஜ் தானே ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்றதுக்குள்ள அப்படியே போயிட்டான். அப்ப மாமாவுக்கு தெரியாதா நான் அவர் காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறேன்னு? அவனுக்கு நீ பாஸ் ஆனது கூட தெரியாது, அந்த லூசு பயலுக்கு. நீ போய் அங்க போய் சொல்லிக்கோன்னா. ம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அழகா குளிச்சு ரெடி ஆயிட்டு இப்போ கிளம்புறீங்க. உங்க அத்தை உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கீங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த காலேஜ் இருக்கிற ஏரியாலாம். ஸோ அதுக்கப்புறம் பஸ் ஏறி இப்போ அந்த காலேஜுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. ஸோ ரொம்பவே ஒரு புதுசாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, இந்த காலேஜில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நியூ ஸ்டூடெண்ட், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த காலேஜில் தெரிஞ்ச ஒரே ஆள் தான், அது ஜங்குக்கு மட்டும்தான். ஸோ நீங்கன்னா ரொம்ப பயப்படுறீங்க. வயன், நீ எதுக்கு பயப்படுறா? உன் புருஷன் ஜங்குக் எங்கள் ப்ரொஃபஸர். அது போததா எதுக்கு நீ பயப்படணும்? அதெல்லாம் ஒன்று வேணாம். அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே நடந்து வரீங்க. ஸோ உங்கள் காலேஜ் அவங்க டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சி இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உட்காடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்குது. பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. போச்சு, நம்ம தனியாக தான் இருக்க போகிறோமா? நம்ம கூட யாரும் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறப்பா அப்போ 2 பேர் நாங்கள் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. ஸோ அவங்க 2 பேருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹாய், என் நேம் மியா. ஹாய், என் நேம் ஜியா. மியா ஜியா. அண்ட் தென் என் நேம் வயன். வயன். ஹாய் ஜியா, என்னோட நேம் வயன். ரொம்ப அழகாக இருக்குது உங்களை மாதிரியே. நீங்களும் அழகாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போங்கன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்க, எனக்கு என்னமோ இந்த வைப்பு செட் ஆகலை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, வாங்க போங்கன்னு பேசுகிற அளவுக்கு நமக்கு என்ன அவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சான்? இந்த மச்சான் மாப்பிள்ளை அதானே நல்லாயிருக்கும். நானும் அதான் சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவங்க 2 பேருமே அப்போ இதுக்கப்புறம் என்னதுல என்ன மாப்பிள்ளை மச்சான் தான் சொல்கிறான். மச்சான், ஆமாம், கம்ப்ளீட்டாக சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேட்குறான். நீங்கண்ணா ஆக்சுவலி உங்ககிட்டலாம் நீங்கள் மேரிடா அன்மேரிடாக தான் கேட்கணும். ஆனால் இவளுக்கு எப்படி கேட்டாலுங்க நீங்கள் யோசிக்கிறீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. சொன்னால் எப்படின்னு ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நீங்கண்ணா அதுவா, அது அது வந்து நான் வந்து நான் சிங்கிள். ஓ சிங்கிளா? நாங்களும் சிங்கிள் தான். விடுங்க, எனக்கு கொஞ்ச நேரத்தில் மிங்கிள் ஆகிடலாம். ஏன்னா என்ன கொஞ்ச நாளில் மிங்கிள் ஆகிடலான்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ்லேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸர் இருக்கார். அதனால தான் இந்த காலேஜுக்கு நாங்கள் தேடி வந்து சேர்ந்தோம். என்ன சொல்கிறீங்க? ஹேண்ட்ஸமான ப்ரொஃபஸரா? ஆமாம், அவர் நேம் கூட என்னமோ ஆச்சு. ஜேகே. அவர் நேம் ஜேகே. அவரோட ஃபுல் நேம் ஜான் ஜங்குக். அவர் இந்த காலேஜில் ரொம்ப பாப்புலர். அவர் மேலே க்ரஷ் இல்லாத பொண்ணுங்களே கிடையாது, அவ்வளோ பாப்புலர். அதான் அவருக்காக தான் இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மியாவுக்கு ஜேகே மேலே ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிற ஆசையா. அதை பார்த்த உடனே நீங்கண்ணா அட்டி பாவீங்களா, என் புருஷனுக்காக தான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிங்களாடி அப்படின்னு தான் இருக்குது. நீ மியானா? ஆமாம், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. காலேஜ் அட்மிஷன் போட வந்த அன்றைக்கி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது சியாக்கிட்டே சொன்னேன். சியாவுக்கு பிடிச்சி போச்சு. அதான் நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுவோம். அவர் யாருக்கு ஓகே சொல்கிறாரோ நாங்கள் 2 பேருமே சரி விட்டு கொடுத்துருவோம். அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கன்னா, ஏண்டி அவையும் புருஷன்டி என்கிட்டயே வந்து இப்படி பேசுகிறீங்களேடி அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கங்க்ராச்சுலேஷன்ஸ், கண்டிப்பாக உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவளுங்க 2 பேரும் நல்லா சிரிச்சிட்டு இருக்காளுங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் கொஞ்சம் நேரம் போகுது. நல்லா ஜாலியாக ரகலையாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாகிட்டாங்க, நீங்களும் சைலண்ட் ஆகிட்டீங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியடே ஜங்கு கூட கிளாஸ் தான். ஏன்னா மாமா நமக்கு தான் கிளாஸ் எடுக்க போகிறாரா அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படியே உள்ள அட்டண்டன்ஸோட என்ட்ராரா. நீங்கன்னா அப்படியே கால் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. பார்க்க அவ்வளோ மேன்லியாக இருக்கான். ஒரு ஒயிட் ஷர்ட், ஒரு பிளாக் பேண்ட், அப்புறம் கழுத்தில் அந்த கோல்டு செயின்,
அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு காப்பு போட்டிருக்கான், அப்புறம் ஸ்பெட்ஸ் போட்டு பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கான். உங்களால் சுத்தமாக முடியல, உங்கள் புருஷன் தான், பட் இருந்தாலும் அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜியானா பாத்தியா எப்படி இருக்காரு? ஆ ரொம்ப அழகாகவே இருக்காரு. என்னோட அழகு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ சியானா, ஏய் அப்படி பார்க்காத, மியா கோச்சுக்க போறா. ஆ சரி சரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜங்குக்னா குட் மார்னிங், என் பேர் ஜியான் ஜங்குக். நாங்கள் தான் இனிமேல் தான் உங்களுக்கு ஜுவாலஜி ப்ரொஃபஸர். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. என்னோட கிளாஸில் யாருன்னா டிசிப்ளின் இல்லாமல் இருந்தீங்கன்னா நான் உங்களை கிளாஸில் வச்சுக்க மாட்டேன். அடுத்த செகண்டே வெளியே அனுப்பிடுவேன். அண்ட் தென் டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ்லலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ணல என்னோடய ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஜங்குக்னா செம்ம டெரராக பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவளுங்கன்னா ரசிக்கிறாளுங்க. ஐயோ அவன் இவ்வளோ க்யூட்டாக பேசுகிறான் பார்த்தியா? அதுவும் அவனோட பொதட்ட கீழே அந்த மச்சம் அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அதோட அவனோட டாட்டூஸை பாரு. ஐயோ எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்கிறான். அப்போ மியா பார்த்துட்டு அவளுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலாம், எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு அவளுக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறாளுங்க. நீங்கண்ணா என்ன இவளுங்க, ஏற்கனவே ஒருத்தன் அதில் இடத்த வாங்கி வீடே கட்டிட்டான், இப்போ போயிட்டு அந்த வீட்டுக்கு போகணுன்னு வீடை கட்டணும்னு பார்த்துட்டு இருக்காளுங்க. அடியே அவன் என் புருஷன்டி அப்படின்னு தான் இருக்குது உங்களுக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்படி தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் இது மாதிரி ஒழுங்கு பண்ணிகிட்டு இருக்காதுங்க. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு லைட்டாக சிரிப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கோவமாகவும் வருது. ஏன்னா ஜங்குக்கு பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காளுங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஜங்குக்கு அப்படியே அட்டண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஃபர்ஸ்ட் நேமே உங்களோட நேம் தான் வருது, ஜியான் வயன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கண்ணா ப்ரெசன்ட் சார் சொல்லிட்டு எழுந்திருக்கிறீங்க. அவ்வளோதான் ஜங்குக்கு, நீங்கள் அவன் கிளாஸ்ன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு என்ன பேசுனே தெரியல. ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சிடான் கிம் மியா ப்ரெசன்ட் சார் அப்படின்னு அவள் இழிச்சிக்கிட்டே சொல்கிறா. அண்ட் தென் லீஸியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிக்கிறா. ஸோ அவளும் வந்து ப்ரெசன்ட் சார் சொல்கிறா. ஸோ எல்லாருமே இப்போ அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணுறேன்னே தெரியல. நீங்கள் வேறு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. இல்லை இவன் ஏன் கிளாஸ் தானா? ஏன்னா நான் பார்க்கவே இல்லை, பயந்தோடனே வேறு யாரோ இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். அந்த ஜியோன்னு அந்த பேரை வச்சனாச்சும் கண்டுபிடிச்சிருக்க மேடி மக்கு ஜிக்குக்கா அப்படின்னு தான் இருக்குது. இப்போ இந்த கிளாஸாக இருந்தது நான் அந்த கிளாஸ்க்கே வந்திருக்க மாட்டேனே. சரி இப்போவே மாற்றணும்னு சொன்னால் எல்லா ஸ்டாஃபும் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. ஏன்னா நான் தான் இந்த கிளாஸ் கேட்டு வந்தேன். சரி ஓகே எதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சரி ஓகே இன்றைக்கி ஸ்டார்டிங்கே நம்ம அனிமல்ஸ் ரீப்ரொடக்ஷன் லெசன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹெட்டிங்கை எழுதி போடுறான். ஸோ எல்லா பசங்களும் ரீப்ரொடக்ஷன்னாலே ஒரு மாதிரி கிதுகிதுன்னு தானே ஆவாருங்க. ஸோ எல்லாருமே இப்படி புக்கை எடுக்கிறாங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் இட்ஸ் அ மெயின் திங் இன் எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டமில் ரீப்ரொடக்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ ஒரு எக்கோசிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்க அனிமல்ஸும் சரி ஹியூமன்ஸும் சரி ரீப்ரொடக்ஷன் நடந்தே ஆகணும். அப்படி ரீப்ரொடக்ஷன் நடந்தால் மட்டும்தான் நம்மளோட எக்கோசிஸ்டம் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெசன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ எல்லா பொண்ணுங்களும் ஜங்குக்கே தான் பார்க்குறாங்க. லெசனை எவ்வளோ கவனிக்கல. நீங்கள் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வயிறு எரியுது. ஏன்னா உங்கள் புருஷன் மேலே இவ்வளோ பேர் கண்ணு வச்சுட்ருக்காளுங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அவன் என் புருஷன்டி எவ்வளோ பார்க்காதீங்கடி, கண்ணை நோண்டிடுவேனீங்களா உங்களுக்கு கோவம் வருது. ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஸோ அந்த கிளாஸ்லாம் ஓவர் ஆகுது. ஜங்குக்கும் பாதி வரி முடிச்சிடுறான். ஸோ நாளைக்கு இதில் வந்து நான் கொஷின்ஸ் கேட்பேன், எல்லோரும் ஒழுங்காக ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி கிளம்பிடுறான். தென் எங்கன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, அப்படியே போகிறாரு. இதெல்லாம் சரிப்படாது, போய் அவர்கிட்ட டேரெக்டாகவே பேசுவேன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏய் வயன் எங்கே போகிற? இல்லை ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, சரி சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களும் சொல்லிடுறாளுங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஜங்குக்கை ஃபாலோ பண்ணி அவனோட கேபின் வரையும் போயிருப்பீங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு உள்ளே போகிறான், நீங்களும் பின்னாடி வரீங்க. அவன் டர்ன் பண்ணி பார்த்துட்டு ஏய் நீ என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே படிக்கிறேன். ஆமாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட நான் யாருன்னு தெரியல அந்த கிளாஸில்.
தெரியும் தான். அதுக்காக வந்து பேச முடியுமா உன்கிட்ட? ஆ, வந்து பேசுங்க. இதில என்ன இருக்கு? இங்க பாருங்க, நான் உங்க ஒய்ஃப் தானே. ஏய், சத்தமா பேசாதடி, அமைதியா இருடி. சரி, சொல்லுங்க. நான் உங்க ஒய்ஃபா இல்லையா? ஆமா, என் ஒய்ஃப் தான். அது எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. எதுக்கு சொல்லணும்? அப்படின்னு ஜங்கு கேட்குறான். எதுக்கு சொல்லணுமாவா? அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா? அ கொஞ்ச நாள் போட்டும். அப்புறமா சொல்லிக்கலாம். அது வரையும் நீ யாரோ, நான் யாரோவோ இருந்துக்கலாம். ஏன்னா? ஆமா. இந்த காலேஜ்ல எனக்கு தெரிஞ்ச மாரியே காமிக்காத. அதேமாரி நானும் உனக்கு தெரிஞ்ச மாரியே காமிச்சுக்க மாட்டேன். அப்புறம் என்ன அப்பப்போ பார்க்காத. ஏன்னா தப்பா நினச்சுக்க போறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். லாஸ்ட் டைம்ல நீ என்னைய தான் பார்த்துட்டு இருக்க. சரியா? அப்புறம் வேற என்ன சார் கண்டிஷன்? அ காலேஜ்ல நம்ம 2 பேரும் தனித்தனி தான். வீட்ல வேணா என்ட்ட பேசிக்கோ வச்சுக்கோ. அது எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமா, வீட்ல அப்படியே அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுற மாரி தான் பேசுறா. என்னடி சொன்னா? ஒண்ணும் இல்ல. அப்புறம்? அவ்வளோதான். ஸ்டாஃப்ஸ் கிட்டயும், ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் யார்ட்டயும் சொல்லாத. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நீ கல்யாணம் ஆன மாரியே காமிச்சுக்காத. ஏன்னா, இந்தோ இப்ப எப்படி ட்ரெஸ் எப்படி கவர் பண்ணி போட்டிருக்கா? அதே மாரி தினமும் இருந்துருனா? லைட்டா குங்குமம் வச்சிருக்கா. அது இனிமே வைக்காம இருந்துருனா? சரி. உங்களுக்கு இப்படி தானே இருக்கணுமா? இப்படி இருக்கிறது நல்லது. கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். அப்படின்னு ஜங்கு சொன்னோனே இவங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. நீங்க எதுவுமே பேசிக்கல. அதுக்கப்புறமா கிளம்பி இப்போ கிளாஸ்க்கு வந்துடுறீங்க. ஒரு மாரி டென்ஷனா உட்காந்துருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், "ஏய் வயான், எங்கடி போன? வா போலாம்." "எங்க? பசங்கள சைட் அடிக்க போலாம்டி." "ஏய் என்ன பேசிட்டு இருக்கா? நம்ம தான் ஜூனியர்ஸ். நம்மள தான் வந்து சைட் அடிப்பாங்க. நீ என்னடி பசங்கள சைட் அடிக்க போணுன்றா?" "ஏய் அதெல்லாம் அந்த காலம். இப்பல்லாம் நம்ம சீனியர தான் நம்ம சைட் அடிக்கிறோம். வாடி வாடி வாடி." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நீங்கன்னா கடுப்பாயிட்டு அவளுங்க கூட போறீங்க. உங்களுக்கு போக கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா கடுப்பேத்தி கூட்டு போறாளுங்க. ஸோ இப்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கார்டன் ஏரியா மாரி இருக்கு அந்த காலேஜ்ல. ஸோ நீங்க 3 பேருமே அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சைடு சீனியர்ஸ்லாம் உட்காந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப மியானா, "ஏய் வயான், அங்க பாரேன். அந்த பையன் அவ்ளோ அழகா இருக்கான்ல. உன் ஷர்ட்ட கழட்டிட்டு பார்க்குறப்ப எப்படி செம்மையா இருக்கான்ல." "ஏய் இப்பதானே ஜங்குக்கு மேல லவ்வுன்னா." "ஏய் அது லவ்வடி. இது சைட் அடிக்கிறது. யார வேணா நம்ம பார்க்கலாம். இங்க பாரு, எவ்ளோ பேர் இருக்கானுங்க. ஐயோ! எவன பார்க்குறது, எவன விடுறதுன்னே தெரியலையே!" அப்படின்ட்டு மியானா செம்மையா சைட் அடிச்சிட்டு இருக்கா. இதே சைடு ஜியாவும் பார்க்கணுமே. உங்கள பார்த்துட்டு, "ஏய் நீ என்னடி எவனையும் பார்க்காம இருக்கா? எனக்கு எதுலயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன விடுங்க. நீங்க வேணா பாருங்க." "ஏய் வயன், என்ன பேசிட்டு இருக்கா? நீ சிங்கிள் தானே சொன்னா. என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லன்றா? ஏன் உனக்கு பிடிக்காதா?" எனக்கு பிடிக்காதுடி. நான் இப்போ கேன்டீன் போறேன். எனக்கு பசிக்குது." இவன் இவன் இருடி கொஞ்ச நேரம். "இல்ல இல்ல நான் கேன்டீன் போறேன். நீங்க பொறுமையா வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சரி அவங்க 2 பேரையும் விட்டுட்டு இப்ப நீங்க கேன்டீன் வந்துடுறீங்க. ஸோ இப்போ லஞ்ச் டைம் தான். ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாரி ஜங்குக்கும் தான். ஸோ ஜங்குக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். பக்கத்துல ஒரு சீட் காலியா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நீங்க லஞ்ச் வாங்கிட்டு அங்க உட்காரலான்னு வருவீங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒரு ப்ரொஃபசர் வந்து உட்காந்துடுறா. அவ நேம் சோஃபி. அவ எப்பவுமே ஜங்கு கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு தான் பேசிட்டு இருப்பா. இப்போ கூட, "என்ன ஜங்குக் சார், இன்னைக்கும் அதே சாப்பாடு தானா? கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணலாம்ல. வேணா என்னோட டிஷ் ட்ரை பண்ணி பாருங்களேன்." "இல்ல இல்ல எனக்கு இதுவே ஓகே தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதே சைடு உங்கள பார்க்கலாம். உங்களுக்குன்னா காண்டாகுது. நீங்க வேணும்ட்டே ஜங்கு கூட ஆப்போசிட் டேபிள்ல வந்து உட்கார்றீங்க. ஸோ அப்ப உங்ககிட்ட ஒருத்தன் வந்துட்டு, "ஹலோ" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. "ஆ யார் நீங்க?" "ஆ என்னோட நேம் ஜோ. நான் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். நான் இங்கே உட்காரலாமா?" "ஆ நான் இங்கே உட்காந்து உங்க கூட சாப்பிட்லாமா?" "இல்ல தனியா இருந்தீங்க. அதனால தான் கேட்டேன்." "ஆ உட்காரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ அவனும் வந்து அப்படியே வந்து உட்கார்றான். நீங்க அதே சைட் ஜங்குக்கு நம்மள பார்க்குறானே சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவன் பார்த்துருப்பான். ஆனா பெருசா எந்த ரியாக்டும் பண்ணியிருக்க மாட்டான். அவன் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் பார்த்தா ஜோனா உங்க பேரை கேட்குறான். "ஆமா, உங்க நேம் என்ன? நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்?" "ஆ நான் நானா ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட். என் நேம் வயன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இப்ப அந்த மியாவும் ஜியாவும் அப்படியே என்டர் ஆறாங்க. ஸோ இங்க பார்த்துட்டு, அதோ அவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஒருத்தி பேர் மியா, ஒருத்தி பேர் ஜியா. "ஓ அப்படியா? அ சரி ஓகே."
அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க 2 பேருமே வந்து உட்காராளுங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு, "யார் இந்த பையன்? செம்ம க்யூட்டா இருக்கான். என்ன உன் ஆளா?" ஏய் அப்பலாம் ஒன்றும் கிடையாது. நானே இப்போ தான் பார்த்தேன். ஏதோ ஃப்ரெண்டு மாரி பேசிட்டு இருந்தாரு. அதனால தான் பேசிட்டு இருந்தேன். "ஆ ஹாய், என் நேம் மியா. ஆ ஹாய், என் நேம் ஜோ. அண்ட் தென் என்னோட நேம் ஜியா. ஆ நைஸ் டு மீட் யூ." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசுகிறான். ஸோ கொஞ்ச நேரம் அவங்க கான்வர்சேஷன் கொஞ்சம் நார்மலாகவே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையனும் உங்கள் டீமில் ஐக்கியமாயிட்டான். அவனா, என்ன இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அதானே? ஆமாம், இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு கேங் ஆகிட்டோம். ஸோ இனிமேலேருந்து காலேஜில் வைப் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம் ஏன்னா அப்படின்ட்டு ஜியா சொல்ல, இந்த பக்கம் மியாவும், ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஆமாம் அயன், நீ மட்டும் ஒரு மாதிரியா இருக்கிறா, என்னாச்சு? நீ ஓகே தானா? நான் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஜங்குக்காக ஜெல்லஸ் ஆகணும்னாச்சும் ட்ரை பண்ணிங்க. பட் நோ யூஸ், அவன் ஜெல்லஸ் ஆகுற மாதிரியே தெரியல. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ ஜங்குக் சைட் பார்க்கலாம். ஜங்குக்னா இப்போ கேபினில் வந்து உட்காடுறான். யாரா இருப்பான்? அப்படியே அந்த பக்கத்தில் உட்காடுறான். அவளும் எதுவுமே சொல்லாமலே இருக்கா. ஆ கொஞ்ச நாச்சும் புருஷன் எதிர்க்க உட்காந்துருக்கான். என் கூட தான் பேசாமல் இருக்குன்னு தோணுதா அவளுக்கு. இவளுக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கூடாதுன்னு நினச்சேன். எதனா விமன்ஸ் காலேஜில் கிடச்சிருக்கணுன்ட்டு பார்த்தா இங்கேயே கிடச்சி வந்துட்டாளே. ஐயோ, அவங்ககிட்ட சொல்லவும் முடியாது என் பொண்டாட்டின்னு. சொன்னால் என்ன தப்பாக பேசுவாங்க. ஐயோ முடியலையே ஜங்குகா அப்படின்னு தான் இருக்குது ஜேகேக்கு. ஆக்சுவலி தலைவன் கொஞ்சம் ஜெல்லஸ் ஆகிருப்பான், அந்த பையன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்தது. ஸோ இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் எல்லாம் ஓவர் ஆகிட்டு எல்லாருமே இப்போ வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜியா மியாலாம் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கப்பா. இப்போ ஜோ வந்து அப்படியே ஜாயின் ஆகிக்கிறான். ஹேய் கைஸ், என்ன அப்படியே கண்டுக்காமலே போகிறீங்க? இல்லை இல்லை, உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம். நீ ஏன் எப்படியே வருவேன்னு தெரியும் எங்களுக்கு. ஆமாம் நானே வருவேன். அப்புறம் வயன் உன் வீடு எங்கே இருக்குது? ஏன் வீடா? நார்த் ஸ்ட்ரீட்டு. ஹேய் நானும் அங்கே தான் இருக்கேன். நீ அங்கே தான் இருக்கியா? ம் ஆமாம் நானும் அங்கே தான் இருக்கேன். ஆமாம் மியா, உன்னோட வீடு? ஆமாம் என் வீடு இங்கேருந்து கொஞ்சம் தூரம், ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் ஜியா உன் வீடு? நான் அவன் வீடு பக்கம்தான். அங்கே 2 பேரும் ஒன்றா போயிடுவோம். இதுக்கப்புறம் என்ன, அவனும் உன் வீடு பக்கம் தானே இருக்கான், அவனையும் ட்ராப் பண்ணிட்டு போகிறான் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கண்ணா, இல்லைல்ல வேணா நான் பஸ்ஸில் போய்ப்பான். ஏய் வயன், எதுக்கு பஸ்லலாம் போகிற? அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோங்களா, ஒன்றாவே போகலாம் வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குது? இல்லை வேணாம், நான் போய்ப்பேன். இதில் என்ன இருக்குது, வா ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் அவன் கூட தான் போகிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு பார்க்கலாம். ஜங்குக்கு இப்போ அவன் கார் ஏரியாவுக்கு பார்க்கிங் ஏரியா வந்துட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரான். பார்த்தா நீங்கள் ஜோ கூட போயிட்டுருக்கீங்க. அவனுக்குன்னா செம்ம டென்ஷன் ஆகுது, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ அவன் அப்படியே உங்களுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் நான் ஒரு கட்டத்தில் ஜோஜோ எங்கே நிப்பாட்டு, நான் எங்கேயே இறங்கிக்கிறேன். எங்கேயா ஓகேவா உனக்கு? ஓகே தான், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போய்ப்பேன். சரி ஓகே. வயன் உன் நம்பர் சொல்கிறியா? ஏன் நம்பரா? ஈவினிங் பேசதான் நம்பர் கிடைக்குமா? சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் நம்பரை சொல்கிறீங்க. அவனை நோட் பண்ணிக்கிட்டான். எப்போ வேணா கால் பண்ணலாமா? எனி டைம் ஃப்ரீ தானே நீனு? எப்போ வேணா கால் பண்ண, நான் எனி டைம் ஃப்ரீ தான். சரி ஓகே, நான் கிளம்புறேன் சரியா அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நீங்களும் இப்போ பின்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜெகே அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டு காரோட ஆறுனா அடிச்சிட்டு இருக்கான். நீங்கள்லாம் திரும்பி பார்த்துட்டு யாராதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஜங்குக் தான். வண்டியில் ஏறு. இல்லை பரவாயில்ல, நான் நடந்தே போய்வேன். வண்டியில் ஏறுண்டா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஏறி வந்து உட்காடுறீங்க. ஆமாம் யார் அவன்? ஃப்ரெண்டா? இன்னைக்கு தான் காலேஜுக்கே வந்தா, அதுக்குள்ளே ட்ராப் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டானா? ஆமாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் என்ன ட்ராப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு? அதுக்காக அவன் கூட வண்டியில் வருவியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது தெரியும் தானே? தெரியும் தானே, அப்போ நீங்களே கூப்பிட்டு போகலாம்ல. அப்புறம் என்ன தேவையில்லாம் பேசிக்கிட்டு, நான் யார் கூட போனால் என்ன? நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ, நான் எதுவும் கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னா. இப்போ இதுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. சரி நான் எதுவும் கேட்கல, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு, நீ எவன் கூட வேணா போ. நீ ஏன்னா யார் கூட வேணா போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தெரியுதுல்ல, வண்டியை ஓட்டுங்க அப்படி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அவங்க கடுப்பாயிட்டு இப்போ கார் ட்ரைவ் பண்ணிருக்கான்.
ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்ததுலேருந்தே ஜங்குக்க கலாய்க்கிற மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜோக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிருக்கீங்க. ஜங்குக்கும் எட்டி எட்டி பார்க்குறான் நீங்கள் என்ன தான் மெசேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பேசினது எல்லாமே எப்படி சொல்கிறதுனா, இந்த கே ட்ராமா பற்றி, இந்த அவன் வந்து அனிமீஸ் பேசினா நீங்கள் கே ட்ராமா பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ நைட்டு வரையும் அதே மாதிரி தான் போகுது. ஸோ ஒரு 8 மணி இருக்கும். ஜங்குக்கு அவனோட ரூமில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு எடுத்துருப்பீங்க. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான்ல நாளைக்கு நான் எக்ஸாம் வைப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பன்னு பார்த்து ஜோக்கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. சரி ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் படிக்கலான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஆ சொல்லு ஜோ. வாயன் என்ன பண்ணுற? படிக்கலான்னு எடுத்து வச்சேன், நீயே கால் பண்ணிட்டேன். சொல்லு என்ன விஷயம்? இல்லை சும்மா தான் கால் பண்ணேன், போர் அடிக்குது, அதான் எதனா ட்ராமா இருந்தால் சஜஸ்ட் பண்ண. ட்ராமாவா? என்னமோ சொன்னா கே ட்ராமாலாம் பொண்ணுங்க பார்க்குறது நான் பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னா. இல்லை சொல்ல எதனா இருந்தா, அதுவும் நீ பார்க்குற ட்ராமா நல்ல ட்ராமா வந்தால் சொல்ல. நான் பார்க்குறது இல்லையா? உனக்கு எந்த மாதிரி வேணும்? ரொமான்டிக்காக வேணுமா, இல்லை காமெடியாக வேணுமா, இல்லை ஃபேண்டஸியாக வேணுமா? எல்லாமே கலந்த மாதிரி வேணும். எல்லாமே கலந்த மாதிரினா காப்ளின் பாரு, நல்லாயிருக்கும். காப்ளின் எப்படி கதை? ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நடக்கிற மாதிரி இருக்கும், மாடர்ன் ஏரியாவில் நடக்கிற மாதிரி இருக்கும், டைம் ட்ராவல் அது இதுன்னு அப்படி மிக்ஸ்ட் எமோஷனாக இருக்கும். நீ பாரு நல்லாயிருக்கும், சீரியஸாக நல்லாயிருக்கும். சரி ஓகே. வேறு என்ன ட்ராமா இருக்குது? வேறு என்ன? லவ்லி ரன்னர் பாரு, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் நீ முதல்ல லவ்லி ரன்னர் பார்த்துட்டு வா, அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காப்ளின் பாரு. என்ன பார்த்துட்டு எனக்கு ஒரு எபிசோடுக்கு கால் பண்ணி ரிவ்யூ சொல்கிறேன் என்ன, சரியா? சரி ஓகே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோனை வச்சுருப்பான். ஸோ ரங்கும் தான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பான். என்னடா நடக்குது இங்கே மாதிரி தான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைமுக்கு போயிருக்கோம். அப்போ இவன்கிட்டேருந்து கால் வருது, ஜோக்கிட்டேருந்து ஒரு 10 o'clock. நீங்கள் அப்படியே அட்டென்ட் பண்ணுறீங்க. அவனா ஒயன் செம்ம ட்ராமாவாக இருக்குடி, எப்படி இந்த மாதிரி ட்ராமாலாம் பார்க்குறா? நல்லாச்சா? செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. செம்ம ட்விஸ்ட்டு தெரியுமா? அவன் செத்துற மாட்டானடி. அதெல்லாம் அவன் சாக மாட்டான். எப்படியோ அந்த பொண்ணு டைம் ட்ராவல் பண்ணி அவனை கூட்டு வந்துடுவான் அப்படின்றா. அந்த பொண்ணு எப்படி தெரியுமா நான் லவ் பண்ணுறா, உருகி உருகி. எனக்குலாம் அந்த மாதிரி பொண்ணு கச்சானாலாம் அப்படி பார்த்துப்பண்டி. அப்படியா? அப்படியே லவ் பண்ணுற மாதிரி பொண்ணு உனக்கு கிடைக்கும், சரியா? ஆமாம், உனக்கு அந்த மாதிரி பையன் கச்சா என்னடி பண்ணுவா? நான்லாம் அந்த பையனை விடவே மாட்டேன், அந்த அளவுக்கு லவ் கொடுப்பேன். அப்படியா? நல்லா தாண்டி இருக்கு, சத்தியமாக சொல்கிறேன். ட்ராமா நல்லா இருந்துச்சுடி. அடுத்தடுத்து ட்ராமாலாம் சொல்லுண்ணா. இரு, அவன் அப்படியே நீ ஃபுல்லாக ட்ராமா முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் உனக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லியிருப்பான். அண்ட் தென் ஜங்குக்குனா காண்டாகுது. அவன் கிட்ட வந்துட்டு, என்னடி பண்ணுறக்கா? என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெண்டிட்ட பேசிகிட்டு இருந்தா. அதுக்காக எவ்வளோ நேரம் பேசுவியா? தூக்கம் வர உனக்கு? படிச்சியா? படிச்சனே. சரி போய் தூங்கு போ, போதும், இதுக்கப்புறம் ஃபோனில் பேசாத. நீ ஏன் அப்படி கேட்குற சொல்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு. இப்போ மட்டும் ஏன் கேட்குறீங்க? இருண்ணா, அதுக்காக என்னதான் இருந்தாலும் நைட்டில் இன்னொரு பாயிண்ட்டை பேசலாமா? நீ பேசினா உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு தான் சொன்னீங்களா நீ என்ன வேணா பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அப்புறம் அதை கேட்குறீங்க? அப்போ நான் எதுவுமே கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. சரிடி, நான் எதுவுமே கேட்கல, நீ என்னமோ பண்ணிட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு? ஆமாம், நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் செம்ம கடுப்பாயிட்டு போய் படுத்துட்டான். நீங்கள் சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியும் உனக்கு ஜெல்லஸ் ஆகுது, ஆனால் அதை ஒத்துக்க தான் மனசு வரல. மவனை நீ ஏன் வாயால் சொல்ல விடா? ஆமாண்டி எனக்கு ஜெல்லஸாக தாண்டி இருக்குன்ட்டு ஒரு நாள் உன்னை சொல்ல வைக்கிறேன். யாருன்னு அப்போ தாண்டே தெரியும் அந்த வாயின் யாருன்ட்டு அப்படி நீங்கள் மனசுல நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து படுக்கிறீங்க. ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ அப்படியே குளிச்சு முழிச்சிட்டு இப்போ காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சுப்பான். அவனை அப்படியே ரெடி ஆகிட்டு இப்போ கீழே வரான். ஸோ நீங்கள் ஜங்குக்கும் சேர்த்து ஃபுட்டு பண்ணியிருப்பீங்க, அதை ஜங்கு கிட்ட கொடுக்குறீங்க. அவனா இல்லை எனக்கு வேணாம், நான் கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை உங்களுக்காக தான் சேர்த்து பண்ணேன், அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. சாப்பிட்டுக்கோ, நான் கிளம்புறேன். ஜங்கு என்ன காலேஜில் ட்ராப் பண்ண முடியுமா? ஏன் பஸ்ஸில் போ. இல்லை
இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸே உங்கள் கிளாஸ் தான். லேட்டாக வந்தால் கண்டிப்பாக என்ன வெளியே நிற்க வைப்பீங்க. அதான் கேட்குறான். அது உன்னோட இஷ்டம். நைட்டெல்லாம் உட்காந்து அவ்வளோ நேரம் ஃபோன் பேசினால கேட்டால் உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டல, நீயே போய்க்கோ, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசி விட்டு போயிடுறான். நீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவனை கண்டுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் அப்படியே பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறீங்க. ஸோ அப்பன்னு பார்த்து ஜோவும் வந்திருப்பான். ஜோ பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டான். ஹேய், நீ வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் வந்து பஸ் ஏறுவியா? ஆமாம், நானும் தான். நான் அங்கே தான் ஏறினேன். ஆனால் இங்கே தான் பஸ் கொஞ்சம் டைமுக்கு வருதுனால தான் இங்கே வந்துட்டேன். அதனால தான். அப்போ சரி, இனிமேலேருந்து நானும் இங்கே வந்து ஏறுறேன். சரி. சாப்பிட்டியா? இல்லை ஜோ, நான் சாப்பிட்ல. சரி இரு, என்ன மில்க்ஷேக் குடி. இல்லை வேணாம். இல்லைல்ல, பரவாயில்ல குடி. எங்கள் அம்மா தான் கொடுத்து விட்டாங்க, நான் குடிக்கவே இல்லை. இந்த குடி. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மில்க்ஷேக் குடிச்சிக்கிட்டு அப்படியே ஜோ கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்கு கூட கார் அப்படியே அவங்க கிராஸ் ஆகி போகுது. அவன் பார்த்துட்டான். அவனுக்கு என்ன காண்டாகுது. எவன்டா இவன், எங்கேருந்துடா வரான் இந்த கோமாளி அப்படின்னு தான் இருக்குது. செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ அப்படியே காலேஜ் வந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்களும் ஜோவும் ஒன்றாவே இப்போ காலேஜ் வந்திருப்பீங்க. நடுவில் ஜியாவையும் மியாவையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ 4 பேருமே அப்படியே பேசி நடந்துக்கிட்டே காலேஜ்குள்ளே போகிறீங்க. தென் அதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளாஸ்க்கு போயிடுறீங்க. ஸோ ஜோ சொல்லியிருப்பான் லன்ச் டைம் நான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்களும் சரின்னு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் மியா ஜியா 3 பேருமே கிளாஸ்க்கு வரீங்க. ஸோ இன்ன வரையும் ஜங்குக்கு வந்திருக்க மாட்டான். ஸோ லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காரலான்னு போகிறீங்க. பார்த்தா லாஸ்ட் பெஞ்சை காணும். பார்த்தா அந்த பெஞ்சை தூக்கி முன்னாடி போட்டு வச்சுருக்காங்க. யார் இந்த வேலையை பார்த்தது? அதுவா, காலையில் ஜங்குக் சார் தான் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போனார். லாஸ்ட் பெஞ்ச் இனிமேல் இருக்கவே கூடாது, தூக்கி ஃப்ரெண்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்டில் தான் உட்காரணும் அப்படின்னு சொன்னோடனே ஜியாவுக்கும் மியாவுக்கும் மச்சான் என்னடா அது, நமக்கெல்லாம் ஃபஸ்ட் பெஞ்சிலலாம் உட்காந்தா செட் ஆகாது. வேணாம் அவன் பெஞ்சை தூக்கி பின்னாடி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கண்ணா. வேணாம், எதுக்கு பிரச்சனை? அவர் எதுனா சொல்ல போகிறாரு, நம்ம எங்கேயோ உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சரின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிறாளுங்க. ஏன்னா அந்த ஆள் எதனா சொல்லிடுவானுன்னு பயந்துட்டு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜியாவும் மியா நீங்கள் 3 பேருமே அங்கே உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே கிளாஸ்க்குலாம் என்ட்ராரான். நீங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ வந்தோடனே அட்டண்டன்ஸ் அண்ட் தென் அப்படியே லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 3 பேருமே அப்படியே பொறுமையாக கவனிச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவன் வேணுன்ட்டு உங்களை டார்கெட் பண்ணிட்டு, ஓயன் எந்திரி, நேற்று அனிமல் ரீப்ரொடக்ஷன் சொன்னால, அதில் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறப்பா. நீங்கண்ணா என்ன கேள்வி கேட்குறான் பார்த்தீங்களா அப்படின்னு தான் இருக்கு உங்களுக்கு. அது சொல்லு, அது என்ன வரும், அது சொல்றியா இல்லையா? சொல்லு, என்ன வரும்? அது வர என் வாயில் வர நான் சொல்லணுமா? தெரியாது சார். அப்போ வெளியே போ. வெளியே போன்னு சொன்னேன், வெளியே போ. என்ன இது, எனக்கு பிடிக்கலன்னு அதுக்குன்னு இப்படி இல்லாமல் பண்ணுறது? எல்லாரும் முன்னாடியும் வெளியே போன்னு சொல்லிட்டு உனக்கு வீட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இப்போ வெளியே வந்து நிற்கிறீங்க. ஸோ அதே சார் இப்போ ஜோ வந்திருப்பான். அவன் பார்த்துட்டு, ஏய் என்ன வெளியே நிற்கிறா? ஒன்றும் இல்லை, கேள்வி கேட்டார், ஆன்சர் பண்ணல, அதான் வெளியே அனுப்பிட்டாரு. ஓ அப்படியா, சரி. ஆமாம், நீ எங்கே போகிறா? எனக்கு இங்கே ஒரு வேலை இருக்குது, அதான் உன் டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்தேன். அப்படியே ஒன்றை பார்த்துலான்னு போகலான்னு வந்தேன். நீயே வெளியே வந்துட்டேன். என்ன வெளியே நிற்க போறியா இல்லை என் கூட வரியா? இல்லை நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ ஜங்கு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். பார்த்தா நீங்கள் ஆளை காணோம். அவனா எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தான். நீங்கள் ஜோ கூட பேசிட்டு நடந்து போகிறத பார்த்தோம். நீ ஜங்குக்கு இங்கே செம்ம கடுப்பாயிட்டான், செம்ம காண்டாது. அவன் கேபினில் உட்காந்து ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கான். ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி விடுறான், வாயனை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்களும் அங்கே வரீங்க. வந்தோடனே அவன் எந்திரிச்சு நின்றுட்டு, ஆமாம் உன்னை பனிஷ்மெண்ட்டில் தான் நிற்க வச்சிருந்தா, நீ எங்கே போன? அதுவா, எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சு, அதான் நான் போயிட்டேன். ரெஸ்ட் ரூமா போனேன்? ஆமாம். போய் சொல்லாதா, நீ ஜோக்கிட்ட பேசிட்டு தானே போனா? அதான் பார்த்துட்டிங்களா, அப்புறம் ஏன் கேட்குறீங்க? இங்கே பாரு, இனிமேல் நீ அவங்க கூட பேசக்கூடாது. நீ ஏன் பேசக்கூடாது? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, அதான் ஏன் கேட்குறேன். எனக்கு பிடிக்கல. அதான் உங்களுக்கு ஏன் பிடிக்கல? ஏய் பிடிக்கலடி, அவ்வளோதாண்டி. அதான் ஏன்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? தெரியுமே, இதில் என்ன இருக்குது? நான் என்ன லவ்வாக பண்ணுறேன்? அவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியுதான்,
ஆனால் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலனால என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது. இங்கே பாருங்க, என்னோட இஷ்டம். நான் யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது நான் முடிவு பண்ணிப்பேன். அதை நீங்கள் சொல்லக்கூடாது. ஏய், நான் புருஷன்டி. நான் சொல்லாமல் ரோட்டை போகிறேன் நான் சொல்லுவான். அதை நீங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லுங்கள். அப்போ வேணால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து போடுறீங்க. ஜங்கு காண்டாகுது, என்னடா அவள் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அவனா, இல்லை நீ சரிப்படாது, எனக்கு எதுக்கு இவன் மேலே இவ்வளோ கோவம் வருது, அவள் யாரோட பேசுனா நமக்கு என்ன? பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணோம், ஆனாலும் எனக்கு அவளை பிடிக்குமே, ஓரளவுக்குனாச்சும் அவன் மேலே எனக்கு லவ் இருந்துச்சு. ஜங்குக்கா சாவடிக்கிறாள் மொத்தா அப்படின்னு தான் இருக்குது ஜங்குக்கு. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ ஈவினிங் டைம் நீங்கள் ஜோ அண்ட் ஜியா மியா ஸோ 4 பேருமே பேசிக்கிட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஜியா சொல்கிறான், ஏய் காய்ஸ், நாளைக்கு லீவ் தானே? ஆமாம் லீவ் தான், நாளைக்கு நம்ம மூவி போகலாமா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம்ல, ஆமாம்மா நாளைக்கு மூவிக்கு போவோம் மியாவும் சொல்கிறா. ஏன் அப்படி குதிக்கிறான்? ஆக்சுவலி அந்த மூவி செம்மையாக இருக்கும், அதில் அல்ல சீன்லாம் வரும். அது என்ன அல்ல சீனு? அது அப்படி தான், அதெல்லாம் நிறையாவே வரும். அப்போ நீங்களும் ஏய் பக்கத்தில் ஜோ இருக்கு அமைதியாரு, ஏய் விடு அவனு நம்ம ஐக்கியமாயிட்டான்ல நம்ம கேங்கில், என்ன ஜோ? எனக்கு ஓகே தான், உனக்கு ஓகேவா ஒயன்? வேணா ஈவினிங் சொல்லவா? இல்லை சொல்லு, டிக்கெட் போடலாம். சரி ஓகே, எத்தனை மணிக்கு டிக்கெட் போடுவீங்க? காலைல 10 மணிக்கு, அதெல்லாம் ஓகே தானே? 10 மணிக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஸோ ஜோக் கால் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்கள் ரூமில் தான் இருப்பான். வந்தோடனே ஜோக்கிட்ட என்ன தான் பேசுவீங்களோன்னு தெரியாது. ஜங்கு காண்டாயிட்டு இருக்கான். அவன் அப்படியே லேப்டாப் போட்டு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் நான் டேர்ன் பண்ணி பார்த்துட்டு, எதுக்கு இப்படி லேப்டாப் போட்டு உடைச்சிருவீங்களா? அது பாவம் தானே பா, ஒரு லேப்டாப்புக்கே இந்த நிலமை. நானா அவ்வளோதான் போல. வாடி பண்ணுறேன், ஏன் உன் நிலமை எப்படி இருக்குன்ட்டு நீ பாரு. ஐயோ மாமா, என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காதில் ஃபோனை வைக்கிறீங்க. அப்போ அவன் பார்த்துட்டு, ஏய் யார்கிட்ட பேசுகிறா? யார்கிட்ட பேசுனா உங்களுக்கு என்ன? நான் ஜோக்கிட்ட பேச போகிறேன். நாளைக்கு நாங்கள் மூவி போகிறோம். ஏன்னா மூவி போறியா? எங்கே பாரு, நாளைக்கு நம்ம 2 பேரும் மூவி போகிறோம். நான்லாம் உங்கள் கூட மூவிக்கு வரமாட்டான். ஏய் நீ மட்டும் மூவிக்கு வரலா, உங்கள் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நான் கூப்பிட்டா எங்கேயும் வரமாட்டேன்டான்ட்டு. ஏன்னா ஆமாம் இந்த ஃபோன் பண்ணுற இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ண போகிறான். நீங்கள் நான் இல்லை வேணாம். இப்போ என்ன உங்களுக்கு மூவி வரணுமா? ஆமாம் எங்கூட மூவி வர. என்ன படத்துக்கு போகிறீங்க? சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அதுக்கு நீங்களே போங்களா, நான் வரல, எனக்கு பிடிக்கலாம். ஏன் பிடிக்கலாம்? நல்லா இருக்கும். ஓப்பன் மேயர். என்ன மேயரு? ஓப்பன் மேயர் நல்லா இருக்கும். கிறிஸ்டபர் நோலந்து நல்ல படம்டி. ஐயோ கடவுளே, நாங்கள் வேறு படம் போகலான் இருந்தோம். என்ன படம்? யுவர் ஃபால்ட். ஏய் வச்சிருவான், அதுவும் பசங்க கூட அந்த படம் போறியா? அவளுக்கு அவ்வளோதாண்டி. அப்போ நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். இருந்தா அண்ணா, நான் போகலான்னு நினச்சேன். அட்லீஸ்ட் அந்த மூவிக்குனாச்சும் டிக்கெட் போடலாம்ல. அதெல்லாம் வேணாம், நம்ம இதையே போகலாம். ஏன்னா சரியா, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிடு அன்றைக்கி வரமாட்டேன்ட்டு. சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இது பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வர முடியல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே தான் அன்றைக்கி நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்களும் ஜங்குக்கும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த படத்துக்கு போகிறதுக்காக தான். ஸோ நீங்கள் என்ன ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்கன்னா, ஒரு ரெட் கலர் சுடி, பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி தான் அந்த தாலி எடுத்து வெளியவே போடுறீங்க. இத்தனை நாள் வரையும் உள்ளே மறைச்சி வச்சுருப்பீங்க. தென் அப்படியே நெத்தியில் லைட்டாக ஒரு குங்குமம் வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு அழகாக ரெடி ஆகிட்டீங்க. ஜங்குக்கு இந்த சைடு பார்க்கலாம். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு ஒரு பிளாக் ஷர்ட் அண்ட் தென் ஒரு பிளாக் பேண்ட், பார்க்கவே செம்ம அழகாக இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு அப்படியே தலை வாரிக்கிட்டே அப்படியே மிரரை பார்த்துட்ருக்கான். நீங்கள் டேர்ன் பண்ணி கிட்ட பார்க்குறீங்க, அவனோட செஸ்ட்டு அப்படியே ரிவீல் ஆகுது. ஐயோ இவர் வேறு தேவையில்லாமல் இப்படிலாம் காமிக்கிறாரு. ஆனால் கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. என்ன ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டா. நல்லா இருக்கண்ணா. நல்லா தான் இருக்கா.
ஏன் கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல, டைம் அதுவாக போகலாம். ஆமாம், என்ன திடீர்னு என்கிட்ட மூவிலாம் வரேன்னு சொல்கிறீங்க? எதனால? நான் ஜோ கூட போகிறனால அப்படி சொல்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தாத்தா தான் கூட்டு போகணுன்னு சொன்னார். என் பேத்தியை வெளியே எங்கன்னா கூட்டு போப்பா அப்படின்னாரு. அதனால தான். அப்போ எங்கள் தாத்தா சொல்கிறதுனால தான் நீங்கள் வரீங்களா? அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் எனக்கு கூட வர தேவையில்ல. ஏய், உன் தாத்தா சொல்கிறது கூடனா எல்லாம் இல்லை. அப்படி சொன்னால் கூட நான் கூட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கும் கூட்டு போகணுன்னு ஆசை இருந்துச்சு. கல்யாணம் ஆகிட்டு நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயும் போகல. அதனால தான். உனக்கு என் கூட வர விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்குதான். அப்பவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு நீ பண்ணீங்க, அவன் கூட தான் போறீங்க. ஸோ 2 பேருமே இப்போ மாலுக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, கடவுளே இந்த மாலுக்கு மட்டும் அவங்க வந்துடவே கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இங்கே பாப்கார்ன் வாங்குறதுக்காக போகிறான். உனக்கு என்ன பாப்கார்ன் வேணும்? பட்டர் பாப்கார்ன் வேணுமா இல்லை சீஸ் பாப்கார்ன் வேணுமா? உனக்கு பட்டர் வேணுமா இல்லை கேரமலுக்கு வேணுமான்னு கேட்டேன். கேரமலுக்கு ஓகே. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, நான் உள்ளே போகிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்களும் சீட்டு கண்டுபிடிச்சி அப்படியே போகிறீங்க. பார்த்தா அங்கே மியா ஜியா அண்ட் தென் யாரை உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, இங்கே மியா ஜியா அப்புறம் ஜோலா உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே வெளியே ஓடி வந்துட்டீங்க. ஜங்கு பண்ணிட்டு, ஏய் என்னாச்சு? இந்த மூவி வேணாம், அந்த மூவி வேணாம். ஏன் என்னாச்சு? ஐயோ அங்கே மியா ஜியாலாம் இருக்காங்க. அவங்க இந்த படத்துக்கு தான் வந்திருக்காங்க, சத்தியமாக தெரியாது. அவங்க ரொமான்ஸ் படம் தான் சொன்னாங்க. இப்போ என்ன போக முடியாதா? ஆமாம், நம்ம 2 பேர் போனால் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. தெரியுமா தெரியாதா? ஆமாம் இல்லை, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இங்கே பாருங்க, படமே பார்க்க வேணாம், வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. ஏய் என்னடி இவ்வளோ தூரம் வந்துட்டு இரு. நீ அந்த படம் சொன்னல, இரு நான் அதுக்கே டிக்கெட் வாங்கிட்டு வரேன், இங்கே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிக்கெட் வாங்க போயிடுறான். இதே சைடு மியாவும் ஜீவும் பார்க்கலாம். டேய் எதுக்குடா இந்த மூவி கூப்பிட்டு வந்தேன்? போய் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை கூப்பிட்டு வந்திருக்கான். ஏய் இது நல்லா இருக்கும்டி, செம்மையாக இருக்கும். எனக்கு கிறிஸ்டோபர் நோலன்னா ரொம்ப பிடிக்கும்டி, நல்லா இருக்கும். அதனால தான். ஆனால் ரொமான்டிக் படம் தானே போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். போகலான் தான் நினச்சேன். ஆனால் அந்த படம் அவ்வளோ நல்லா இல்லையா, மொக்கையாக இருக்கான். அதனால தான். இதுக்கு எது உனக்கு யுவர் ஃபால்ட்டு மொக்கையாக இருக்கான் மவனா, அவ்வளோதானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கத்திட்டு இருக்கா. மியானா விட்ரி, நம்ம தலையெழுத்து இன்னைக்கு இந்த படம் பார்க்கணும்னு எழுதியிருக்கு, என்ன பண்ணி தொலையும், இதே பார்த்து தொலைவோம். ஆனால் வாயன் தப்பிச்சிட்டாடி அப்படின்னு தான் அவளுங்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. இதே சைடு ஜங்குக்கும் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பான். தென் இப்போ அவங்க 2 பேருமே அந்த மூவிக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பாப்கார்ன் அண்ட் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே குடிச்சிக்கிட்டே மூவியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் 2 பார்ட் புரியும். ஸோ நீங்கள் 2 பேர் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்களா? ஜங்குக்கு பார்த்துக்க மாட்டான், ஒரு அளவும் புரியலை. அவன் வந்து கேட்குறான், ஏய் என்னடி நடக்குது, எதுக்குடி அந்த பையன் அந்த பொண்ணு வேணான்றான்? அதுவா, இது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டிங்களா? பார்க்கல, நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா இல்லைன்னு எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க, அதுக்காக பார்க்காம இருக்கிறதா? இவன் யார் தெரியுமா? இந்த பையனோட ஸ்டெப் சிஸ்டர். என்ன ஸ்டெப் சிஸ்டரா? ஆமாம், இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்திருப்பாங்க. புரியல, என்ன சொல்ல வர? இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, இந்த பையனோட அப்பாவை செகண்ட் மேரேஜ் பண்ணலான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் லவ் வந்து 2 பேரும் கசமுசா பண்ணிடுவாங்க. சீ கருமம், என்னடி கதை இது? என்ன அங்கெல்லாம் காமன் தான், என்ன எல்லடி காமன் இது? ஸ்டெப் சிஸ்டரா, ஸ்டெப் பிரதரா, கசமுசாவா? சீ இந்திரி முதல்ல, எல்லாம் ஒரு படம்னு பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் பாருங்க, இதுக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு, இப்படிலாம் சொல்லிடாதீங்க, அப்புறம் உங்களை எல்லாரும் அங்கிள் பூமர்ன்றவாங்க. இருந்தாலும் ஒரு வரமுறை வேணமாடி. அண்ணன் தங்கச்சிக்குள்ள லவ் யூ மயிறு மட்டானா அந்த ரிலேஷன்ஷிப் பியூரே இல்லாமல் போயிருமேடி பொண்டாட்டி. என்ன சொன்னீங்க? ஐயோ வளரட்டுமே, பியூரே இல்லாமல் போய்டும்லடி. அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னீங்க, அது சொல்லுங்க. பொண்டாட்டின்னு சொன்னா ஏன் சொல்லக்கூடாதா? இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஏன் சொல்ல தெரியாதா என்ன? அதெல்லாம் தெரியும், ஆனால் உங்ககிட்ட இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் சொன்னால் ஒன்று திமிராயிடும். ஆமாம், அப்படியே சார் கொஞ்சம் கிழிக்கிறீங்க. படா
அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே படம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வருது. என்னதான் ஜேகே படம் பிடிக்கலனாலும் அந்த படத்தை அவ்வளோ விறுவிறுப்பாக பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வர்றப்ப அவன் அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கன்னா ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவன் டேர்ன் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறான். அந்த பையனும் அந்த பொண்ணு கிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவனா ஏய் அயன் ம் என்ன உனக்கு இது பாசிட்டிவ் எதுவும் தோணலையா? நீ என்ன தோணணும்? இல்லை அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்களா அதை பார்த்துட்டு உனக்கும் கிஸ் பண்ணணும்னு தோணலையா? அதெல்லாம் எனக்கு தோணல. ஏன் உங்களுக்கு தோணுதா? ஆ இல்லையா? எனக்கு தோணலையே. ஆ முடியல. ஐயோ கடவுளே, சத்தியமாக முடியல. எனக்கு ஒரு மாதிரி வேர்க்குதே. இவன் வேற எப்படி இருக்காளே, என்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குறா. எதுவும் பண்ணவும் முடியாது. பண்ணா அல்பன்னு நினப்பா. பேசாம பிடிச்ச இடத்துக்கு சிரிச்சிடலாமா? ஆனால் அப்புறம் தப்பாக போயிடும். ஆனவே வேணாம் அப்படின்னு ஜங்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். எப்படா படம் முடியும்ன்ட்டு. நீங்கண்ணா அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க, அந்த பையனையும் அந்த பொண்ணையும். அந்த பையனை பார்த்து அவ்வளோ வலியுறீங்க, அது அவனுக்கே தெரியுது. ஏய் எதுக்கடி அப்படி பார்க்குறான் அவனை? ஐயோ அவனை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கான். அதுவும் அவனோட அந்த மவுத் கிட்ட இருக்க அந்த மோல் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. எனக்கு கூட தாண்டி இருக்கு. எங்கே இருக்கு? அதான் லிப்ஸ்கில் பாரு இருக்கா? ஆ தெரியவே இல்லை, நல்லாவே இல்லை. நல்லா இல்லையா? ஏய் இந்த மோலுக்கு எவ்வளோ பேர் அடிட்டு தெரியுமா? ஆஹா எனக்கெல்லாம் பிடிக்கல. எனக்கு இந்த பையனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அவனையே ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக்குனா காண்டாகுது. அட்லீஸ்ட் அவள் வீட்டுக்கு போகலான்னு சொன்னப்போயே கூட்டிகிட்டு போயிருக்கலாமே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சரி வா படம் முடிஞ்சிச்சுல கிளம்பு வா. இருங்க 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 இது போடுவாங்க, சீசன் 3 வேறு இருக்குது. ஏன்னா ஆமாம் இன்னொரு பாட்டு இருக்குது, அதான் ஃபைனல் பார்ட். அது ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ மாதிரி போடுவாங்க, பார்த்துட்டு வர இருங்க. ஏய் இதுவே கேவலமாக இருக்குன்ற இந்த ஃபைனல் பார்ட் வரியா? வந்து தொலைடி வாடி வாடின்னு பிடிச்சி அப்படியே எழுதிட்டு போகிறான். நீங்கன்னா கடுப்பாயிட்டு ஐயோ இதுக்கு தான் உங்கள் கூட நான் படத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா ஏன் வந்து நான் இன்னும் கொஞ்சம் போயிட்டா? ஆமாம் ஒரு படத்தை நிம்மதியாக பார்க்க விட்றீங்களா? திட்டிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜங்குக்னா அவனுக்கு அந்த படம் பார்த்த அந்த எஃபெக்ட் ஒரு மாதிரியாவே இருக்குது. நீங்கள் திட்டுறதெல்லாம் அவனுக்கு கேட்கவேலாம். அப்படியே அவங்க லிப்ஸே பார்த்துட்ருக்கான். நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன பார்க்குறீங்க? ஆ ஒன்றும் இல்லை, வா சாப்பிட போகலாம். எனக்கு ஒன்றும் வேணாம். ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களை சாப்பிட வைக்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே இப்போ சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இதே சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் வந்திருப்பாங்க. நீங்கள் நான் ஜங்கு ஜங்கு என்னடி அவங்க 3 பேரும் வராங்க பாருங்க. ஷோ கடவுளே என்ன பண்ணுறது? அப்பலாம் எங்க வாடி அந்த இடத்துல போய் ஒழிஞ்சுக்கலாமா? எங்கே ஒழியிறது? அந்த இடத்துல ஒரு கடை மாதிரி இருக்கு பாரு, யாருமே இல்லை, வாங்க போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் அந்த இடத்துல போய் ஒழிய போகிறீங்க. ஸோ ஜங்குக்கும் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு இருக்கீங்க. நீங்கண்ணா வெளியே எட்டி எட்டி பார்க்குறீங்க அவங்க வராங்களான்னு சொல்லிட்டு. இந்த சைட் ஜங்குக் தான் அப்படி ஒரு கேப்பும் இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் அந்த பாட் வேற உங்களோட பாட்டை டச் பண்ணிருக்கு. என்ன பாட்னா ஜங்குக்கோட ப்ரைவேட் பாட்டும் உங்கள் பாட்டும் டச் ஆகிட்டுருக்கு. ஜங்குக்கு இங்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து ஒரு மாதிரியான, இப்போ இவ வேற இவ்வளோ கிட்டத்தில் இருக்காளே. இல்லை இல்லை முடியாது. இல்லை 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 வேணாம், இல்லை இல்லை இது நடக்கக்கூடாது, இல்லை நடக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருந்தாலும் ஜங்கு என்னடி அவங்க போயிட்டாங்க போகலாமா? அதுக்குள்ளேவா? ஆமாம் போயிட்டாங்க, வாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே ஜங்கு உன் கையை பிடிக்கலான்னு வந்திருப்பான். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் தூரமாக போயிட்டீங்க. மிஸ் ஆகிட்டாலே. சரி இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜங்குக்கும் இப்போ வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. ஸோ வந்த உடனே நீங்கள் புக்கை எடுத்துகிட்டு உட்காடுறீங்க. ஜங்குக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னாடி வந்தோடனே புக் எடுத்துகிட்டு உட்கார்றா, என்னாச்சு? அது ஒன்றும் கிடையாது, நாளைக்கு செமினார் இருக்குது எனக்கு. செமினாரா? என்ன செமினாரு? அந்த சோஃபி யாரும் சொல்கிறா? அதான் அந்த ஜுவாலஜி எடுப்பாளே. ஆமாம் என்னப்பா? அது நாளைக்கான ஹியூமன் ரீப்ரொடக்ஷனை செமினார் எடுக்க சொல்லிடுச்சு. அதான் உட்காந்து படிக்கலான்ட்டு உட்காந்துருக்கான். ஆனால் எனக்கு
இந்த டாப்பிக்கே ஒரு மாதிரி வொமிட்டிங்காக வருது. ஏன் ஏன் பிடிக்காது உனக்கு? பிடிக்காது. இது சொல்லிக் கொடுக்க யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும். தனியாக கற்றுக்கிறது ஒரு மாதிரியாக தானே இருக்கும். வேணா நான் சொல்லிக் கொடுக்கவா? ஆ உனக்கு ஓகேனா சொல்லு, நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே படிச்சுப்பேன். ஏன் நான் சொல்லிக் கொடுத்தா அண்ணா? நான் சொல்லிக் கொடுக்குறேன்வா? இல்லைல்ல வேணாம், நானே படிப்பேன் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக்ண்ணா அவன் வந்து அப்படியே பக்கத்தில் உட்காடுறான். நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரியா? சரி ஓகே. அப்படியே நீங்களும் சொல்லிடுறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் நல்லா குடிச்சிட்டு அப்படியே கண்ணாடியை பார்க்குறான். டேய் ஜங்குக்கா, யாருக்கிடா கிடைக்கும் இந்த வாய்ப்பு? பொண்டாட்டிக்கு ஹியூமன் ரீப்ரடக்ஷன் லெசன் எடுக்க போகிறேன். அவளை இன்னைக்கு அவளை செட்யூஸ் பண்ணுறதில்ல, அவளே வந்து மாமா நம்ம 2 பேரும் எல்லாம் பண்ணலான்னு சொல்கிற அளவுக்கு பண்ணணும். அந்த மாதிரி அவளை ஆகி விடணும். ஜங்குக்கே இது உன் கையில் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இது பண்ணுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ அப்படியே பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு வந்து உட்காடுறான். ஸோ ஒரு லைட்டான ஒயிட் ஷர்ட் போட்டு அண்ட் தென் ஒரு ட்ராக் மாதிரி போட்டுட்டு, ஸோ நீங்கள் வந்து உட்காந்துட்டு, எதுக்கு மாமா இவ்வளோ சென்ட் அடிச்சுட்டு வந்தேன்? பக்கத்தில் உட்கார முடியலாம். ஏன் உனக்கு ஸ்மெல் பிடிக்கலையா? எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம். எனக்கு சென்ட்டுனாலே ஆகாது. இதில் வேற நீ வேற சும்மா உட்காரி சீனா போட்டுட்ருக்கா மயிர் மாதிரி. அதெல்லாம் சொன்னால் போதுமே. அவனா இதை சொல்லிடு. அசனை கவனிக்கிறியா இல்லையா? கவனிக்கிறான் சொல்லு. இங்கே பாரு, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், மனித இனப்பெருக்கம். தெரியும். இங்கே பாரு, மனித இனப்பெருக்கன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு எக்கோசிஸ்டமில். எப்படி அனிமல்ஸ்க்கு வந்து அவங்களோட இனத்தை பெருக்கிறாங்களோ அதே மாதிரி ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட இனத்தை பெருக்கிறாங்க. இது பெருக்கிறதுனால என்ன ஆக போகுது? அப்போ நீ இங்கே இருந்திருக்க மாட்டேன் அப்படி நினச்சிருந்தா. சரி சொல்லு. ஸோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் 2 மெயின் திங்ஸ் வேணும். ஒன்று மேல் அண்ட் ஃபீமேல். சரி, மேலில் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகும், அது பேர் ஸ்பெர்ம். ஸ்பெர்ம். ஆமாம் மாமா, அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? நான் பார்த்ததே கிடையாது, அதான் கேட்குறேன். அது அது பார்க்க ஒரு மாதிரி லிக்விடாக இருக்கும்டி. எப்படி சொல்கிறது, ஒயிட் கலரில் எல்லோயிஷ் கலரில் மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமாம் மாமா, உனக்கு அது வந்திருக்கா? என்ன கேட்ட? இல்லை, உனக்கு அது வந்திருக்கான்னு கேட்டேன். இப்படி கேட்பா? என்ன தப்பா எதுவும் கேட்கல, உனக்கு வந்திருக்கா தானே கேட்டா? அது வந்திருக்குதான். அது எப்போ வந்திருக்கு? அது 6ஆ 3ஆ இருக்கிறப்ப வரும்டி. அப்போ நீ எப்போ 6ஆ 3ஆ இருந்த? அதெல்லாம் நீ கேட்க தேவையில்ல, சொல்லு. கேட்டு என்னடி பண்ண போறா? இல்லை, மறுபடியும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறீங்க. அவனுதான், அவனுக்கு அங்கே எந்திரிச்சிருச்சு. ஐயன் என்னடி பண்றா? என்ன மாமா? என்னது இது? அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படியே மறைச்சிக்கிட்டு உள்ள ஓடிடுறான். நீங்கண்ணா மாமா இங்கே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து தட்டிட்டு இருக்கீங்க. ஒத்த போய் படுறி, நான் வரலடி, அவனுக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆண்டாயிட்டான். ஆக்சுவலி அவன் உங்களை செடியூஸ் பண்ணலான்னு வந்துட்டு கடைசியில் நீங்கள் அவனை செடியூஸ் பண்ணி விட்டீங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. அவனை என்னையோட செடியூஸ் பண்ணுற அப்படின்னு தான் இருக்கு. இந்த பக்கம்னா ஒரே அசிங்கமாக போச்சு. இது வேற, அதான் அந்த டோனில் கேட்கும் தான் எனக்கு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இவனை அட்டாக் பண்ணணும்னா நான் அது பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நமக்கு நாமளே பண்ணிக்க வேண்டியதுதான். உலகத்தில் எவனுக்கும் அந்த கொடுமை நடக்கக்கூடாது. பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தனக்கு தானே பண்ணுறதெல்லாம் எவனுக்கும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்துட்டு அவனுக்கு அவனே பண்ணிட்டு இப்போ வெளியே வரான். ஸோ நீங்கள் அப்படியே கலாய்க்கிறீங்க. என்ன மாமா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல? எனக்கும் காமிச்சிருக்கலாம்ல அதை. சுருப்பு பிஞ்சு கொண்டிருமா அவளா? படி மாமா, பாதியிலே போகிறேன். அடிச்சா படி அடி போடி, எனக்கு வந்துச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் படுத்துட்டான். ஏன்னா அவன் வந்து உங்களை செடியூஸ் ஆக்கலான்னு பார்த்தா நீங்கள் அவனை செடியூஸ் ஆக்கி விட்டுருப்பீங்க. செம்ம சிரிப்பா அது உங்களுக்கு. விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே வந்து உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன மாமா, நான் என்ன பண்ணா? நீ அவ்வளோ வீக்காக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? மயிறு எதுக்கு நீ அப்படி பேசினா? அதனால தான் இப்படி ஆச்சு. நான் சும்மா தான் பேசினான். வேணா நான் பாரு இப்போ நார்மலாகவே பேசுகிறான். கிட்ட வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க. ஜங்குக்னா ஏய் தள்ளி போடி, வேணாண்டி. என்ன என்னடா என்ன? உன்கிட்ட இப்படி தாண்டா வருவான். உன்னோட சிஸ்டர் இப்படி தாண்டா தொடுவேன். அப்புறம் எங்கே இப்படி தாண்டா தொடுவேன். என்னடா பண்ண முடியும் உன்னால? ஆ எங்க கண்ட்ரோல் பண்ணடா உன்னா அப்படின்னு சொல்ல ஐயன் உன் காலில் கூட விழுகிறேன்டி. ஆனாண்டி என்னடா என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கா எனக்கு தொட முடியாம இருக்கிறது? ஆமாண்டி இருக்குடி. ஆனா நான் தொட மாட்டேன்டி. நீயா வந்து என்ன தொடுன்னு சொல்றவளையும் நான் தொட மாட்டேன்டி. அது என்னைக்கும் நடக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அவளை என்னைக்காச்சும் நடக்க தாண்டி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்றான். நீங்க 2 பேருமே கியூட்டா அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிதான் அந்த டைம் போயிருக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ 2 பேருமே இப்போ காலேஜ் கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கே உங்களை விடுறேன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் வேணாம் தான் சொல்லுவீங்க. ஆனால் அவன் கம்பல் பண்ணி உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ 2 பேருமே இப்போ காரில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜோக்கிட்ட இருந்து டொயிங் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. எங்கே நான் பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிருக்கேன், என்ன ஆளை காணும்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் காரில் வந்துட்டுருக்கேன், கேப் புக் பண்ணி கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் சொன்னோடனே சரி ஓகே நான் அவனுக்காக வெயிட் பண்ணுறேன் வெளியே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். நீங்கள் அதை அவன்கிட்ட சொல்கிறீங்க ஜங்குக்கிட்ட. ஜங்குக்னா அவன் எதுக்கு ஒன்று வெயிட் பண்ணோம்? ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே போவோம். நீ வேறு டிபார்ட்மெண்ட், அவன் வேறு டிபார்ட்மெண்ட். எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் போவேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இப்போ கார்லேருந்து இறங்குறீங்க. ஜங்குக்னா ஈவினிங் நானே ஒன்று கூப்பிட்டு போகிறேன், இதே இடத்துல வந்து நில்லுன்னா. பார்க்கலாம். ஏய் மரியாதையாக வந்துரு, உனக்கு அதான் வெயிட் பண்ணிருப்பேன் சரியா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. ஜோ வந்து அப்படியே உங்கள் கழுத்து மேலே கையை போட்டு ஐயோ ஜோ விடு ஜோ. ஏய் எங்க அன்னைக்கு பார்த்தா யாருடைய போனா? ஏன்னா நேற்று தான் மாலில் உன்னை பார்த்தனே. ஆனால் பின்னாடி ஃபோர்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுது, முன்னாடி தெரில. யார் அது? அது அது ஜோ. சொல்லு. அண்ணனா? அண்ணனா சொல்லவே இல்லை. ஊரில் இருந்து வந்திருந்தாரு அதான். சரி அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன சொல்லு. ஆக்சுவலி நான் மியாவை லவ் பண்ணுறேன். ஏன்னா மியாவை லவ் பண்ணுறியா? ஆமாம். நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி ஆச்சு அவளை பார்த்ததுலேருந்தே. புரியல என்ன சொல்ல வர? ஆக்சுவலி நாங்கள் 3 பேருமே கிளப்புக்கு போனோம். அங்கே செம்ம ட்ரிங்க்கு. மியாவும் தான். ஜியா அப்படியே மட்டே ஆயிட்டா. மியா ஒரு மாதிரி போதையிலே இருந்துட்டு இருந்தா. நான் லைட்டாக தான் குடித்தேன். அவள் அப்படியே வந்து ஷோல்டரில் சாஞ்சிட்டு நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, எனக்கே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்தேன்னா கிஸ் பண்ணிட்டாடி. என்ன சொல்கிற? கிஸ் பண்ணிட்டாளா? நேற்று தாண்டி அந்த கூத்து நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில தெரியுமா? அதான் எனக்கு எப்படி அவளை பார்க்க போகிறேன்னு தெரில. எங்கள் நைட்லேருந்து ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே அவளை எனக்கு பிடிச்சி போச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நான் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போல். மச்சான் நீ தான் என்னையும் அவளை சேர்த்து வைக்கணும். என்ன சொல்கிறேன்? அவள் வந்து ஜங்குக் மேலே பைத்தியமாயிட்டு இருக்காளே. அவர் தான் செட் ஆகாதுரி. கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதெல்லாம் நடக்காது. நீ எப்படியாச்சும் பேசி சமாளிச்சிருனா அவள் எப்படியாச்சும் என் மேலே லவ்வர் வச்சிருடி. மச்சான் இது மட்டும் ஹெல்ப் பண்ணுறா. சரி பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது, உனக்கு தானா பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜோ இதை பற்றி பேசிகிட்டே ஜாலியாக வந்துட்டுருப்பான். ஸோ அவன் சொல்கிறான் ப்ரொப்போசிங்லாம் செம்மையாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நீ சூப்பராகவே பண்ணுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டுருப்பீங்க. அதுதான் கேட்டிருப்பான். என்னவா ப்ரொப்போசிங் பண்ணுற அளவுக்கு பேசிட்டான்? அப்போ இவங்க 2 பேரும் ப்ரொப்போஸ் பண்ணிக்க போகிறாங்களா?
எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் இருக்குது ஜங்குக்கு. காண்டாகுதுங்க. அவனா செம்ம கடுப்பாயிட்டு இப்போ கேபின் வரான். வந்து பார்த்தா அப்போ சோஃபி அங்கே உட்காந்துட்டு இருக்கா. சோஃபியை பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒன்றுமே புரியலாம். சோஃபி என்ன பண்ணிருக்குங்க? இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது ஜங்கு. என்னாச்சு? ஆக்சுவலி இன்றைக்கி சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்லாம் செமினார் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன். இப்போ நான் எந்த டிபார்ட்மெண்ட் போகணுன்னே தெரிய மாட்டேங்குது, மறந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல சோஃபி, நான் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் போகிறேன். நீங்கள் என்னோட டிபார்ட்மெண்ட் போங்க. உங்களுக்கு ஓகேவா ஜங்கு? ரொம்ப தேங்க்ஸ் ஜங்கு, நீங்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஸ்வீட், ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்கிறதுக்கு. சோஃபி டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பட் இப்போ ஜங்குக்கும் இப்போ எங்கே வரானா, சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் தான் வரான். ஸோ அது வேறு யாரோட கிளாஸும் டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, நம்மளோட ஜோட தான். அவன் வந்ததே ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இப்போ எல்லாருமே செமினார் ஹாலில் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே என்ட்ராரான். அங்கே ஜோ தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்து உட்காந்துட்டு ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஜோக்கு ஒன்றுமே புரியல. அவனா, சார் சோஃபி மேம் தானே வரேன்னு சொன்னாங்க. சோஃபி மேம் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க, நான் இங்கே வந்திருக்கேன். உனக்கு எதனா பிரச்சனையா என்ன? ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அவன் பண்ணுறப்ப ஜங்குக்கு அவ்வளோ இது சொல்லிகிட்டு இருக்கான், குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். எதுக்கு இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ண, ஒன்றுமே நல்லா இல்லை, பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, எக்ஸ்ப்ளனேஷன் பத்தவே இல்லை, யாருக்குமே இன்னுமே புரியலை, எனக்கும் புரியலை. இல்லை உனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஜோக்கெலாம் ஒரு கட்டத்தில் முடியல. அவனா, சார் போதும் சார், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னை எவ்வளோ தான் இது பண்ணிட்டே இருப்பீங்க, எனக்கு புரியல, நான் கரெக்டாக தானே ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், எல்லாம் புரியுது தானே, என்ன என்னவே எதிர்த்து பேசுகிறியா? அப்போ நான் தப்பாக சொல்லிட்டு இருக்கேனா? எனக்கு என்ன வேணுமா? சார் எனக்கு ஏதோ வெஞ்சன்ஸை வச்சு தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியே தோணுது, நான் எதோ பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க சார், எனக்கு மார்க்கே தேவையில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குனா அவனை இதாண்டா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்கீங்க. ஸோ அவன் அங்கே வந்துட்டு வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் என்ன கிளாஸ் இருக்குன்றீங்க, நீ வான அப்படின்னு அவன் பிடிச்சி கூப்பிட்றான். நீங்கள் மேம் கிட்ட சொல்லிட்டு, மேம் ஃப்ரெண்டு ஒரு 10 minutes பேசிட்டு வந்துடுறான். சரி வயன் சீக்கிரம் போய்ட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஸோ இப்போ நீங்கண்ணா, என்ன ஜோ கிளாஸ் இருக்குன்னு தானே சொன்னேன், என்ன என்ன வாண்டி அந்த ஜங்குக்கு ஏன் என்னாச்சா? எனக்கு அந்த ஆள் ப்ரெசன்டேஷனுக்கு வந்திருந்தாண்டி எவ்வளோ குறை சொன்னா தெரியுமா, வேணும்ன்ட்டு கரெக்டாக பண்ணதை தப்புன்றாண்டி, எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா, செம்ம கண்டாட்டு தெரியுமா. சரி 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 கோவப்படாத, முதல்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன சொல்கிறான், அப்படியே பண்ணாரு. ஆமாண்டி, எப்படி அந்த ஆள்லாம் உங்கள் கிளாஸில் வச்சு சமாளிக்கிறீங்க? என்ன பண்ணுறது, தலையெழுத்து, எப்படியும் சமாளித்து தானே ஆகணும். எனக்குலாம் ஒரு நாளே முடியல, நீலாம் பாவம் வயன், பேசாமல் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என் டிபார்ட்மெண்ட் வந்துரு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கான சைடு தான் வந்திருப்பான். ஸோ நீங்கள் வேணுட்டே விருப்பேற்றிட்டு ஜோ மேலே கையை போட்டு, நீ என்னை பார்த்துப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜோனா நல்லாவே பார்த்துப்பேனே அப்படின்னு சொல்கிறான். அது ஜங்கு கேட்ட உடனே செம்ம காண்டாயிடுச்சு. அவனா செம்ம கோமா அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறான். அவங்க 2 பேரையும் பார்க்குறான். நீங்கண்ணா என்ன ஜங்கு சார், கிளாஸ் டைமில் என்ன பண்ணுறக்கா? கிளாஸ் டைமா, பிரேக் டைம் தானே, இப்போ பாருங்க பிரேக் பில் அடிக்குதா. அம்மா அவங்ககிட்ட பேசணும், கேபின் வா. என்கிட்ட என்ன பேசியிருக்கு, உங்ககிட்ட பேசணும் கேபின் வான்னு சொன்னேன். சரி ஓகே அச்சோ, எனக்காக நீ கீழே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் சரியா பேபி? சரி பேபி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். ஜங்குக்குனா பேபியான் இருக்கு. அப்படியே நீங்கள் முன்னாடி இப்படி ஜாலியாக பாட்டு பாடிட்டு நம்ம ஜாலியாக பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக்குனா அவன் கேபின் போயிட்டு அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணுறான். நீ என்ன பண்ணுறீங்க, இப்போதைக்கு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க? அம்மா அவன் எதுக்கு உன்னை தேடி வந்தான்? என்ன தேடி வந்தானா புரியல. அவன் எதுக்குடி உன்னை தேடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே உங்கள் கிட்ட க்ளோஸாக வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள் ஜங்கு, இது காலேஜ், இங்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ண வந்தேன், பேச தானே வந்தேன். உன்னை கையை பிடிச்சிருத்தனா, இல்லை உன் லிப்ஸை கிஸ் பண்ணனா,
சொல்லு. ஹா, நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஏன், எனக்கு உரிமை இல்லையா உன்னை பண்ணுறதுக்கு? சொல்லுடி. ஆ, அது இருக்கா இல்லையா? இருக்கு அண்ணா. என்ன அண்ணா? ஆமாம், அவன் என்ன சொன்னா? பார்த்துப்பனாம என்ன பார்த்துப்பானா? அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வர சொன்னான். எதுக்கு? இல்லை, நீங்கள் அவனோட செமினாரில் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்களா, அதான் நீ எப்படி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா, பேசாமல் என் டிபார்ட்மெண்ட் வந்துடுன்னு சொன்னான். அதான். ஸோ மேடம் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நெக்ஸ்ட் இயர் அவன் டிபார்ட்மெண்ட் போகலான்ட்டு. சா வச்சிருவேன். நான் பண்ணிடுவேன், சாவடிச்சிருவேன். எவ்வாறு? இதுக்கப்புறம் நீ அவன் கூட பேசாத. நீயா? பிடிக்கல அதான் ஏன் மொத்த மாதிரி உன்னை லவ் பண்ணுறேன்டி, போதுமா? என்ன சொன்னீங்க? நான் லவ் பண்ணுறேன், போதுமா? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடி, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, போதுமா? என் கூட பேசுகிறப்ப எனக்கு காண்டு மயிராதுரி, சரியாடி? மாமா. ஆமாண்டி, லவ் பண்ணுறேன், அதிகமாக லவ் பண்ணுறேன். எனக்கு நீ அவன் கூட பேசினாலும் பிடிக்கலடி. உண்மையில சந்தேகம்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். எந்த பையனும் கூட பேசக்கூடாது. நீ பேசுகிற ஒரே பையனை நானாக தான் இருக்கணும், வேற அவன் கூட பேசக்கூடாது. அப்போ ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு அந்த கூட வேணாடி மயிறு. எனக்கா பண்ண மாட்டியா சொல்லு? சரி, ஒரு 3 days டைம் கொடுங்க. அவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம்லாம் அவன் சொல்கிறான். ஏய் வைத்தியகாரி, அவன் வேணான்ற ப்ரப்போஸ் பண்ணுறான்னு சொல்கிறா. ஐயோ லூஸு. அவன் ஒன்று எனக்காக ஒன்றும் என்கிட்ட வந்து வேணுட்டு பேசிகிட்டு இருக்கலாம். அவன் இந்த சைடு வந்தது மியாவை பார்க்கறதுக்காக தான். ஏன்னா சொல்கிறா, அவன் மியாவை லவ் பண்ணிருக்கான். அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக தான் என்கிட்ட க்ளோஸ் ஆனா. ஓ அப்படியா? ஆமாம். என்ன அது தெரியாமல் இப்போ நீ லவ் சொல்லிட்டியா? அதெல்லாம் இல்லை, எப்படியா இருந்தாலும் சொல்ல தான் செஞ்சுருப்பேன். ஓ, அப்போ அவளுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானா? ஆமாம், இன்னும் 3 நாளாக அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான், அதான். சரி சரி. அப்போ நான் உங்ககிட்ட இப்போ லவ் சொன்னேன், நீ என்ன நினைக்கிறான்? எனக்கு என்ன நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சந்தோஷமா இல்லை? வயதில் பட்டர்ஃப்ளைலாம் பறக்கலாம். எதுக்கு பறக்கணும்? ஏய், மாமா லவ் சொல்லியிருக்கேன்டி. சொன்னா என்ன, அதில் என்ன இருக்குது? நம்ம என்னமோ இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நான் அவனை ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணி தான் இருக்கான். நீ தான் இப்போ லவ் பண்ணுற லேட்டு. சரி, நான் பண்ணுறேன்ல, நீ ஹாப்பியா இல்லை? எனக்கு எப்படியோ தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்ட்டு. எப்போ தெரியும்? அதான் அன்னைக்கு அந்த தேட்டர்லேயும் சரி, வீட்டில் என்னை செடியூஸ் பண்ண வரேன்ட்டு நீ செடியூஸ் ஆகி போனதான் சரி, எனக்கு எல்லாமே தெரியும் எப்பயோ நான் லவ் பண்ணுறேன்ட்டு. அது கூட தெரிஞ்சுக்காத முட்டாளா நான்? அப்படி பாவி, அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் வெறுப்பேற்றிட்டு இருக்கியாடி? ஆமாம், நல்லா இருக்குல்ல எப்படி உன்னை வெறுப்பேற்றி பார்க்குறதுலாம்? ஏய், நான் வெறுப்பேற்றுவேண்ணா? ஆமாம், இப்படி தான் வெறுப்பேற்றுவேன் ப்ரொஃபஸர். ஏய் என்னாடி ஒரு மாதிரி செடியூஸாக பேசுகிறான்? அப்படி தான்டா பேசுவேன், என்னடா பண்ண முடியும்? பத்தியா கீழே பாரு, இவங்க தான் இது ஒன்று. ஏய் அது என்னடா என்ன வேணும்? மொத்தம் நீ தாண்டி வேணும் உனக்கு, தெரியாதுண்ணா. இப்போ கிடைக்காது. அப்புறம் அதுக்கு டைம் வேணும். இப்போ செமஸ்டர் வரப்போதா, செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இல்லடி, இல்லை இப்போதைக்கு நோ ஜங்குக், நான் போகிறேன். ஓகே போறியா? ஆமாம் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கால முடியல, முடிச்சு இழுத்து கிஸ் அடிச்சிருவான் போல். ஆனால் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா எக்ஸாம் வர வரையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவனும் கண்ட்ரோல் ஆகிட்டான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் கிளாஸ் ஓவராக இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் நீங்களும் ஜங்குக்கும் இப்போ காரில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ இதுவே பேசலாம், நீங்கள் பேச வரனாலும் இல்லை எதாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம். ஏன்? அதான் வேணான்றல, வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிடுறான். ஸோ நீங்களும் அமைதியாக வரீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ வந்த உடனே கேட்குறீங்க, ஆமாம் ஏன் உங்கள் அம்மா இத்தனை நாள் வரவே இல்லை வீட்டுக்கு? அது அவங்க ஊரில் இருக்காங்க. ஊருக்கா? எப்போ போனாங்க? அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஊருக்கு போயிட்டாங்க. நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சரி ஓகே ஓகே. அப்புறம் மாமா என்ன சாப்பிட்றீங்க? என்ன செஞ்சு தரவா?
இல்லை எதுவும் வேணாம், நான் போய் குளிக்கிறேன், டயர்டாக இருக்கு. சரி, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னா. ம் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு மேலே போயிடுறான். ஸோ நீங்கள் இப்போ ஜங்குக்காக காஃபி போட்டுட்டு இப்போ மேலே வரீங்க. ஜங்குக்கு அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே தலையை தொட்டுட்டு வெளியே வரான். சொன்னீங்கண்ணா, இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. ஆமாம் தெரியும் தானே, செமஸ்டர் வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்கெண்டு. படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், படிக்கணும் வர. சரி, செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்புறோம். ஏன்னா ஊருக்கு கிளம்புறோமா? எதுக்கு தெரியாதா அண்ணா? உங்கள் ஊரில் திருவிழாமா, உங்கள் அம்மா வர சொல்லியிருக்காங்க, அதனால தான் போகிறோம். சரியா? சரி, ஓகே போகலாம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ நீங்களும் ஜங்குக்கும் இப்போ அந்த ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஜங்குக்னா அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் படிக்கிறப்ப உங்கள் முடி உங்ககிட்ட உங்கள் கணத்துக்கிட்ட வர்றது, அப்புறம் நீங்கள் அந்த பென்சிலை கடிச்சிட்டு படிக்கிறது, அவங்க லிப்ஸை பார்க்குறது, அப்புறம் அவங்க ஐஸை பார்க்குறது, அவனால சுத்தமாக முடியல. அவன் அப்படியே எதிர்த்து பால்கனி போயிட்டான். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வேணும்ட்டே அங்கே பால்கனிட்டு வந்து நின்றுட்டு அங்கே அந்த கம்பியை பிடிச்சிட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கா, இங்கே எதுக்கு வந்தா? நான் ஸ்மோக் பண்ணுறேன்ல, அவனுக்கு ஒத்துக்காது போ. பரவாயில்ல இருக்கட்டும். அம்மா, நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்க? அதையான் கேட்குறா. அது ஏன் இஷ்டம், நான் வருவேன், எங்கே வேணால் போவேன். ஏன் அதெல்லாம் உன்ட்ட சொல்லணுமா? சரி, இன்னைக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்களா? ஆமாம் பண்ணேன். அது என்ன அப்பா? அது எனக்கு உனக்கு எனக்கு ஏதோ பண்ணுது. என்ன பண்ணுது? அது வந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து அவன் டீஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு, அது மாமா எனக்கு அது வந்து என்னடி இழுத்துட்டே வருகிறா, சொல்லி தோலடி. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்று வேணும். என்ன வேணும் சொல்லு, என்ன வேணுமா? உனக்கு என்ன வேணுமா? உனக்கு நான் வேணுமா? உனக்கு நான் வேணும் சொல்லி தரேன். இல்லைல்ல அதெல்லாம் வேணாம். எனக்கு எனக்கு வந்து உனக்கு எனக்கு நீங்கள் டச் பண்ணும். அது எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னே சொல்லலாம். நீ எங்கே தொடணும்னு, எங்கே தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படி அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கீழே வைக்கிறீங்க. அவனா இப்படியே டச் பண்ண, எது வேணாம், இப்படி என் கூட இப்படி நெல்லு. பையன் பையன்டி, எப்படி என்னால் ஸ்டாப் ஆகிட்டு நிற்க முடியும் சொல்லு? நீ வேணா இப்படி என்னால் முடியுமா? அதுவும் என் கை அங்கே இருக்குது, ஏன்னா எதுவுமே பண்ணாமல் எப்படி அதெல்லாம் இருக்கணும்? கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறமா உனக்கு நான் தரேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, எக்ஸாம்ஸ் முடிகிற வரையும் ப்ளீஸ். சரி, ஏதோ சொல்கிறேன், ஆனால் நான் ரொம்ப நாள் டச் பண்ணுவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல, நீ அப்படியே கூட டச் பண்ணிட்டு கூட இரு, எனக்கு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ 2 பேருமே அங்கே டர்ட்டியாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் அப்லோட் பண்ணிடுறேன்டா. அண்ட் தென் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு சாரிடா, நான் ஃபுல்லாக தான் போடலான்னு பார்த்தேன், பட் ஸ்டோரேஜ் ஆக மாட்டேன்ருச்சு. அதனால தான் பிரித்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. நீ கவலைப்படாதீங்க, நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சூன் போட்டுறேன்டா.